இலங்கை நிர்வாக சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறன் அடிப்படையிலான போட்டி பரீட்சை 2024 ஆண்டு. அது தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் 16வது செயலமர்வு 2024 ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி மீண்டும் சந்திப்பதில் எல்லோருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு நாங்கள் செயலமர்வுக்குள்ளே போகலாம். இதற்கு முன்னே செயலமர்வுகள் ஏற்கனவே 3 செயலமர்வுகள் நடைபெற்றிருக்கிறது. நிதி ஒழுங்கு விதிகள் முதலாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய முதல் 4 பிரிவுகள், திரட்டு நிதியமும் செலவினம் திட்டமிடுதலும் நிகழ்ச்சி முறைப்படுத்தலும், ஆண்டு மதிப்பீடுகளை சமர்ப்பிப்பதற்கான அமைப்பு, புதிய பிரேரணைகள், செலவின மதிப்பீடுகளை தயாரித்தல், சமர்ப்பித்தல், நிறைவேற்றல் ஆகிய விடயங்கள் தொடர்பாக இயலுமான வரையில் அந்த பகுதியை விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாகவும் அதே வேளையில் கோட்பாட்டு ரீதியாக தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாடக்குறிப்புகளை உரிய வகையில் பயன்படுத்தி எழுதக்கூடிய மாதிரியாகவும் ஒரு சிறிய அளவிலான முயற்சியை செய்திருக்கிறோம். ஆனால் படித்திருக்கிறோம், இந்த வீடியோவை மட்டும் கேட்குறோம் அல்ல பார்க்குறோம் என்பதோடு இல்லாமல் நீங்கள் அந்த பகுதிகளை வாசிக்கிற போது இன்னும் பல புதியவைகள் புலப்படலாம். அடுத்து வருகிற நாட்கள் உங்களுக்கு மிகவும் வேலைப்பழு கொண்ட கடினமான நாட்களாக இருக்கும். இன்னும் இருக்கிறது 14 நாட்கள். இந்த 14 நாட்களிலையும் உங்களுடைய முயற்சி எந்த அளவில் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றியின் பிரகாசம் தங்கியிருக்கும். ஆகவே முதல்ல இந்த சொன்ன விஷயத்திற்காக பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே நீங்களாகவே அந்த பகுதியை திரும்ப ஒரு தடவை வாசித்து கொள்ளுகிறது இன்னும் புலப்படாத பல விடயங்களை புலப்படுத்தும். இதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் சொல்லுகிற ஒரு உபதேசம். இந்த புத்தகத்துக்கு வெளியில் கேள்வி வரப்போவதில்லை. இந்த புத்தகத்தோட தொடர்புடைய சுற்றறிக்கைகள், காலத்துக்கு காலம் வெற்றி செய்யப்பட்ட திருத்தங்கள் வரலாமே தவிர இதுக்கு வெளியில் கேள்வி வராது. ஆகவே அந்த பகுதியை பார்த்துக்கொள்ளும். நாங்கள் இன்றைக்கு இதனுடைய 5வது பிரிவு தொடர்பாக பார்க்க போகிறோம். மிகவும் ரசனையோடு படிக்கக்கூடிய ஒரு பகுதி. சரிதான், இந்த பகுதியை நாங்கள் அழகாக படித்தால் அழகாக விளங்கும். அந்த பகுதியை பற்றி கதைப்போம். செலவின மதிப்பீடுகளின் மீது செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி கதைக்கிறோம். இந்த செலவின மதிப்பீடுகள் அல்லது செலவின ஏற்பாடுகள் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒவ்வொரு செலவின அலகுகளுக்கும் அவை அமைச்சொன்றின் கீழ் வராத விசேட செலவின அலகுகளாக இருக்கலாம், அமைச்சுக்களாக இருக்கலாம், அமைச்சின் கீழ் வருகின்ற திணைக்களங்களாக இருக்கலாம். அவற்றுக்காக செய்யப்படுகின்ற மதிப்பீடுகள் அல்லது அவற்றுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் அழகாக பார்த்துருக்கிறோம். அந்த விடயத்தை தான் நாங்கள் செலவின தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகரத்திட்டம், செலவு விடய வகுதி, கட்டுப்படுத்திய செலவு இனங்கள் என்பதாக கதைச்சிருக்கிறோம். அந்த செலவு இனத்துக்கான குறியீடு, செலவு கட்டுப்படுத்திய செலவு இனங்களின் கீழ் செலவு இனங்களுக்கான குறியீடுகள் வரையில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இவற்றோடு அவற்றுக்கான நிதியீட்ட மூலங்கள், அவற்றுக்கான குறியீடுகள் தொடர்பாகவும் பார்த்திருக்கிறோம். வருமானம் தொடர்பாக கலந்துரையாடினாலும் இதனுடைய நிறைவில் மீண்டும் ஒரு தடவை அந்த பகுதியை நாங்கள் பேச இருக்கிறோம். சரி, இப்போ இந்த செலவின மதிப்பீடுகள் ஒதுக்கீட்டு சட்டத்தினால் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு செலவின மதிப்பீடுகள். அது ஒதுக்கீட்டு சட்டத்துடன் என்று சொல்கிறார்கள். அதான் சரி. என்ற ஒதுக்கீட்டு சட்டம் தவிர்ந்த வேறு செலவின மதிப்பீடுகளும் அங்கே இருக்கு. அப்போ ஒதுக்கீட்டு சட்டத்தோடு சேர்ந்ததாக பாராளுமன்றத்தினாலே அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டினுக்கான செலவின மதிப்பீடுகள் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் அங்கீகரிக்கப்பட்ட செலவின மதிப்பீடுகள், அதில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாட்டை, ஒவ்வொரு ஏற்பாடும் என்னென்ன நோக்கங்களுக்காக செலவிடப்பட வேண்டும் என தொகைகள் காட்டப்பட்டிருக்கு. விதித்துரைத்த ஏற்பாட்டை செலவிடுவதற்கான நோக்கங்கள், அவற்றுக்கான தொகைகள், ஒவ்வொரு கருத்திட்டத்தின் கீழும் அல்லது நிகழ்ச்சி திட்டத்தின் கீழும் நாங்கள் விரிவான பதவியினர் அட்டவணை என்று சொல்லியோ நாங்கள் போடுறோம். நாங்கள் பணிக்கு அமர்த்தக்கூடிய பதவி அட்டை, குறித்த கருத்திட்டங்களுக்கான மொத்த செலவு, அந்த கருத்திட்டத்துக்கு ஒவ்வொரு நோக்கங்களுக்காக அல்லது ஒவ்வொரு விடயங்களுக்காக ஒவ்வொரு கட்டுப்படுத்திய இனங்களுக்காக அந்த செலவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அவருக்கான மொத்த தொகை ஒன்று இருக்கு. கருத்திட்டங்களினுடைய மொத்த செலவு ஆகியவரை திட்டவட்டமான எல்லைகளுக்குட்பட்ட விதிப்பனவாக நாங்கள் கருத வேண்டும். அதாவது அவைகள் அந்த எல்லைக்கு வெளியே போக முடியாது, அந்த எல்லைகளுக்கு உள்ளே இருக்க வேண்டும். குறித்துரைத்த
தலைப்புகள், நிகழ்ச்சி திட்டங்கள், கருத்திட்டங்கள், செலவு விடயங்கள், இனங்கள், நிதியளிப்பு விவரங்கள் என்பவற்றின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைகள் உரிய அதிகாரமின்றி மாற்றப்படல் ஆகாது. இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன விடயம் உண்டு, நான் இப்போ காட்டுகிறேன். இப்போ இந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்த விடயம்தான், இருந்தாலும் நாங்கள் அதை கலந்துரையாடுறதுக்கு வசதியாக அதை நாங்கள் காட்டுறோம். சரிதான். இப்போ இதில் ஒரு செலவு ஏற்பாடு ஒன்று செய்யப்படும். இந்த செலவு ஏற்பாடு இப்போ பாருங்க, ஜனாதிபதியினுடைய அலுவலகம் என்று சொல்லப்பட்டு இதனுடைய மொத்த மதிப்பீடு, மொத்த செலவினம் கடைசியாக காட்டுறாங்க. இதில் காட்டப்பட்ட கருத்திட்டத்துக்கான மொத்த செலவினம் 587,140,000 என்று சொல்லி மொத்த செலவினம் காட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த மொத்த செலவினத்தை அவர்கள் பிறகு இங்கே ஒவ்வொரு நோக்கங்களாக காட்டியிருக்கிறார்கள். செலவு வகுதிகளாக மூலதன செலவினம் 82,000 என்ன 82,000 அப்போ இதில் 82 மில்லியன் என்று வச்சுக்கொண்டா சரி. நாங்கள் 82 மில்லியன் தொகை இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு மூலதன செலவினம் என்று சொல்லி. இவ்வாறு காட்டப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை தான் அவர் சொல்லுகிறார் மொத்த செலவு, கருத்திட்டங்களுக்கான மொத்த செலவு. அதே போல பணிக்கு அமர்த்தக்கூடிய பதவி அணி, இதனுடைய கடைசியில் அந்த விஷயத்தை போட்டிருப்பார்கள். அதற்கான பதவி அணி விவரங்கள் இறுதியாக போட்டிருப்பாங்க. அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழான பதவி அணி விவரங்கள் தனியாக மதிப்பீடுகளில் காட்டப்பட்டிருக்கும். நான் அதை உங்களுக்கு காட்டுகிறேன். சரிதாங்க. அப்போ அவ்வாறு காட்டப்படுகிற அந்த பதவி அணிக்கான கொடுப்பனவு, பதவி அணி விவரங்கள், இப்போ உங்களுக்கு விரிவான பதவியினர் அட்டவணைன்னு ஏற்கனவே இங்கே படித்திருக்கிறீர்கள். அவ்வாறு காட்டப்பட்ட பதவி அணி, மற்றது ஒவ்வொரு நோக்கங்கள், தலைப்புகள், நோக்க விடயங்கள், கருத்திட்டம் என்று சொல்லி ஒவ்வொரு வகையாக அவர் பிரித்து காட்டியிருக்கிறார் உங்களுக்கு. அப்போ ஒரு நிகழ்ச்சி, ஒரு தலைப்பு, ஒரு நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், அதன் கீழ் வரக்கூடிய உபகருத்திட்டங்கள், அவற்றுக்கென ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொகைகள், இவை தொடர்பில் மாற்றுவதற்கான அதிகாரம் இல்லை அல்லது உரிய அதிகாரம் இல்லாமல் அதை மாற்றக்கூடாது. இந்த செலவின மதிப்பீடுகளுக்கு மாற்றமே செய்ய முடியாதா என்று கேட்டால் சில சந்தர்ப்பங்களில் அதற்கான அதிகாரம் உண்டு. செலவின மதிப்பீடுகளின் மீது மாற்றங்கள் செய்வதற்கு சில சந்தர்ப்பங்களில் அதிகாரம் வழங்கப்படலாம். அந்த அதிகாரம் வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை பற்றி நாங்கள் கதைப்போம். இப்போ இதுவரைக்கும் கதைச்சது விளங்கிட்டது, இருந்தாலும் நான் கொஞ்சம் எளிமையாக சொல்லி கொண்டு போகிறேன். ஒதுக்கீட்டு சட்டத்தோடு பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படுகிற ஆண்டுக்கான செலவின மதிப்பீடுகள், அத்தோடு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானம் ஒன்றினால் அங்கீகரிக்கப்பட்ட செலவின மதிப்பீடுகள், இப்போ குறை நிரப்பு பிரேரணையில் அங்கீகரிக்கப்பட்ட தொகை, இதுக்கு ஒரு உதாரணமாக வச்சுக்கொள்ளலாம். விதித்து உரைக்கப்பட்ட ஏற்பாட்டை செலவிடக்கூடிய நோக்கங்களுக்கான தொகைகள், பணிக்கு அமர்த்தக்கூடிய பதவி அணி, குறித்த கருத்திட்டங்களுக்கான மொத்த செலவு ஆகியவை திட்டவட்டமான எல்லைகளுக்குட்பட்ட விதிப்பனவுகள். குறித்து உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்க தலைப்புகள் அல்ல செலவின தலைப்புகள், நிகழ்ச்சி திட்டங்கள், கருத்திட்டங்கள், செலவு விடயங்கள், இனங்கள், அதை கட்டுப்படுத்திய இனங்கள் என்றும் சொல்வது, நிதியளிப்பு விவரங்கள் என்பவற்றின் கீழ் ஏற்பாடு செய்த தொகைகள் உரிய அதிகாரமின்றி மாற்றப்படல் ஆகாது. அடுத்த விடயமா நாங்கள் பார்க்கிறோம், செலவின மதிப்பீடுகளில் மாற்றங்கள் செய்வதற்கு அதிகாரமுள்ள சந்தர்ப்பங்கள் எவை? இவ்வாறு அதிகாரமின்றி மாற்ற முடியாது, சரி. செலவின மதிப்பீடுகளில் மாற்றம் செய்வதற்கு அதிகாரமுள்ள சந்தர்ப்பங்கள் எவை? செலவின மதிப்பீடுகளில் மாற்றம் செய்வதற்கான அதிகாரம் கீழே சொல்லப்படுகிற சில சூழ்நிலைகளில் உண்டு. செலவின மதிப்பீடுகளில் ஏற்கனவே சொன்னது போல செலவின மதிப்பீடுகளுக்கு செய்யப்படுகிற மாற்றங்களுக்கான அதிகாரம் பின்வருகிற சூழ்நிலைகளில் உண்டு. இதில் இருக்கிற மாதிரியாக சொல்வதற்கு முன்பாக கொஞ்சம் எளிமையாக சொல்லுகிறேன். ஒரு தலைப்பு இருக்குது. உதாரணமாக நாங்கள் ஜனாதிபதி என்கிற தலைப்பு எடுத்து வச்சிருக்கிறோம்.
தலைப்பில் ஏதாவது நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மீண்டு வரும் செலவினத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது செலவிடப்படாமல் அல்லது செலவிடுவதற்கு சாத்தியமில்லாமல் ஏதாவது ஒரு தொகை சேமிப்பாக இருந்தால் அதே செலவின தலைப்பின் கீழ் இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன கூறுக்கு மூலதன ஆக்கல் கூறுக்கு மாற்றுவதற்கு அதிகாரம் உண்டு. நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்றதாக இருந்தால், ஒரு செலவின தலைப்பு இருக்குது, ஒரு செலவின தலைப்பு இருக்குது. அதிமேதகு சனாதிபதி என்பது செலவின தலைப்பு. இதில் தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் என்கிறது நிகழ்ச்சி திட்டம். ஒரு நிகழ்ச்சி திட்டம் தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் மீண்டு வரும் செலவினத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை இருக்குது. மீண்டு வரும் செலவினம் என்றால் இந்த தனிப்பட்ட ஊதியங்கள் இப்படியாக சேவைகள் வரையிலே இருக்கக்கூடிய தொகை, அதுக்கான மொத்த தொகை போட்டிருக்கிறாங்க. மீண்டலும் செலவினமாக 505,140,000 ரூபாய். 505,140,000 ரூபாய் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்திட்டம், ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு கருத்திட்டத்தில் மிகுதியாக இருக்கு. இதில் இருக்கிற தொகையில் ஒரு பகுதி மிகுதியாக இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதில் மீண்டலும் செலவினத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மீதியை நீங்கள் கொண்டு போயிட்டு ഇതിൻ്റെ மூலதன செலவினங்கள், உதாரணத்துக்கு இதில் பொறித்தொகுதி, இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள், வாகனங்கள் என்பவற்றின் புனரமைப்புக்கு அதில் மிஞ்சுகிற ஒரு தொகையை கொண்டு போக முடியும். இந்த கருத்திட்டத்துக்கு வெளியில் இருக்கிற இன்னொரு கருத்திட்டத்துக்கும் கொண்டு போக முடியும். இதில் ரெண்டாவதாக இருக்கிற பொது நிர்வாகம் மற்றும் தாபன சேவைகள் என்கிற கருத்திட்டத்துக்கு, அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு உள்ள நாங்கள் மாற்றிக்கொள்ள இயலும். எதை மாற்றலாம்? மீண்டலும் செலவினத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை அது செலவிடப்பட வாய்ப்பே இல்லை என்று சொல்லி இருக்கிற போது இன்னொரு மூலதன செலவினத்துக்கு அதை மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ மாற்றலாதனே நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ அதிகாரம் எப்போ இருக்குது? ஒரு தலைப்பின் கீழ் உள்ள ஏதாவது நிகழ்ச்சி திட்டத்தில் மீண்டு வரும் செலவினத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை செலவிடப்படாமல் அல்லது செலவிடும் சாத்தியம் இல்லாமல் உள்ளபோது அந்த தொகையை அதே செலவின தலைப்பின் கீழான இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்தின், இப்போ 1 என்கிற நிகழ்ச்சி திட்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், தொழிற்பாட்டு நடவடிக்கைகள். 2 என்கிற நிகழ்ச்சி திட்டம் இருக்குது, அபிவிருத்தி நடவடிக்கைகள். இப்போ இந்த தொழிற்பாட்டு நடவடிக்கைகளில் இருக்கிற ஒரு நடைமுறை செலவினத்துக்கான சேமிப்பு எடுத்துக்கொண்டு போய் 2வது நிகழ்ச்சி திட்டமாக இருக்கிற அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் என்பதன் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மூலதன கூறுக்கு செலவு செய்ய முடியும். சரி, அடுத்த விடயங்கள் பாருங்க. ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள இருக்கிற இருக்கக்கூடிய கருத்திட்டங்கள், இப்போ நாங்கள் முதலாவது ஜனாதிபதி செயலகம் 001 ஜனாதிபதி செயலகம், 002 பொது நிர்வாகம் தொடர்பான செயற்பாடுகள், 1 ஜனாதிபதி அலுவலகம், 01 02 பொது நிர்வாகம் மற்றும் தாபன சேவைகள். இது ஒரு நிகழ்ச்சி திட்டம், அதாவது தொழிற்பாட்டு நடவடிக்கை என்கிற நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளே இருக்கிற 2 கருத்திட்டங்களாக இருக்கு. சரிதானே? அப்போ அவர் சொல்லுகிறார், ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய கருத்திட்டங்களுக்கு இடையில், ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கருத்திட்டங்கள் நியமப்படுத்திய செலவு விடைய வகுப்புகள், நியமப்படுத்திய செலவு விடைய வகுப்புகள் என்று சொல்லுகிறது. அங்கே மீண்டலின் செலவின வகுப்புகள், மூலதன செலவின வகுப்புகள் என்று பார்த்துரு. அதே போல இனங்கள் என்றால் ஆளுக்குரிய வேதனாதிகள், பிரியாண செலவு, வழங்கல்கள் எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல அந்த இனங்கள் நிதியளிப்பு விவரங்களிலிருந்து அதே நிகழ்ச்சி திட்டத்தின் இன்னொரு கருத்திட்டத்துக்கு அல்லது நியமப்படுத்திய செலவுடைய வகுப்புகளுக்கு, இனங்களுக்கு, நிதியளிப்பு விவரங்களுக்கு சேமிப்புகளை மாற்றுவதற்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரங்கள் தொடர்பாக நாங்கள் தனித்தனியாக படிக்க போகிறோம். அப்போது இன்னும் தெளிவாக விளங்கும். இப்போ முதலாவது உங்களுக்கு விளங்கிட்டது, ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் இருந்து மீண்டலும் செலவினத்தில் மீதி காணப்படுகிற போது அதை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்தினுடைய மூலதன செலவின கூறுக்கு
நிதியளிக்கலாம், அதுக்கு அதிகாரம் உண்டு. இவ்வாறான சூழ்நிலைகள்ல அதிகாரம் வழங்கப்படலாம். இதுக்கு கேட்கலாம், செய்யலாமான்னு சொல்லி கேட்டு அவர்கள் அனுமதி வழங்கலாம். அப்போ இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அதிகாரம் பெறப்படலாம் என்றால் இது முதலாவது சந்தர்ப்பம் சொல்லிட்டோம். ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் இருந்து எஞ்சுகிற மீண்டலும் செலவினத்துக்கான செலவிடப்படாத அல்லது செலவிடும் சாத்தியம் இல்லாத தொகையை இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்தில் மூலதன செலவினத்துக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். ரெண்டாவது, ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு உள்ள இருக்கிற கருத்திட்டம், நியமப்படுத்திய செலவு உடைய வகுப்பு, இனங்கள் என்பவற்றில் இருந்து ஒரு இனத்தில இருந்து இன்னொரு இனத்துக்கு மாத்திரம், அல்லது ஒரு செலவு உடைய வகுப்புல இருந்து இன்னொரு செலவு உடைய வகுப்புக்கு மாற்றுகிறோம், அல்லது ஒரு கருத்திட்டத்திலிருந்து இன்னொரு கருத்திட்டத்துக்கு மாற்றுகிறோம். ஆனால் நிகழ்ச்சி திட்டத்துக்கு வெளியில போகையில். இதுதான் ரெண்டாவது விடயம். சரிதானே? மூன்றாவது, புதிய கருத்திட்டம் ஒன்றை, நியமப்படுத்திய செலவு உடைய வகுப்பு ஒன்றை, இனம் ஒன்றை அல்லது நிதியளிப்பு விவரம் ஒன்றை உருவாக்குதல். ஏற்கனவே மதிப்பீடு எல்லாம் செய்தாச்சு. ஒரு தலைப்பின் கீழே நிகழ்ச்சி திட்டம் இருக்குது, நிகழ்ச்சி திட்டங்களுக்கு கீழே கருத்திட்டங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது சில வேளைகளில் புதுசா ஒரு கருத்திட்டத்தை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை வரும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய கருத்திட்டம் ஒன்று நாங்கள் புதுசா அதுக்கு ஒரு இலக்கம் கொடுக்க வேண்டி வரும். சரிதானே? அதுக்கு கீழே செலவு உடைய வகுப்பு ஒன்றை செலவுகளை உருவாக்க வேண்டி வரும், அல்லது இனம் ஒன்றை உருவாக்க வேண்டி வரும். நான் சாதாரணமாக ஒரு சுமார் உதாரணம் சொல்லுகிறேன். இப்போ ஒரு காலத்தில் பதவியில் இருக்கிற ஜனாதிபதி இந்த மதிப்பீடு தயாரிக்கப்படுகிற நேரத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அப்போது இருக்கக்கூடிய பிரதமரிடம் அவர் தான் பதில் கடமையாற்றுகிறார். அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஜனாதிபதி போயிட்டேன். இப்போது அங்கே ஒரு உபகரத்திட்டம், முன்னாள் ஜனாதிபதிகள் என்பதுக்கு கீழே ஒரு கருத்திட்டம் அவருக்கு கண்டு இருக்காது, ஒரு உபகரத்திட்டம் இருக்காது. முன்னாள் ஜனாதிபதி என்பதற்கு கீழே எல்லோருக்கும் இலக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கும் ஏனையவர்களுக்கு இவருக்கு இருக்கா. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒரு புதிய கருத்திட்டம் ஒன்றையும் அதற்கான செலவு உடைய வகுப்புகளையும் அவற்றுக்கான இனங்களையும் நிதியளிப்பு விவரங்களையும் உருவாக்க வேண்டிய தேவை எழும். நான் இது கற்பனையாக சொல்லுகிறேன். சரிதானே? நீங்கள் விளங்கிக் கொள்கிற வசதிக்காக. இப்படி ஒரு புதிய கருத்திட்டத்தை உருவாக்குவதற்கு அதிகாரம் அளிக்கப்படலாம். சரி, சில வேளைகளில் ஒரு செலவினத்துக்காக ஒதுக்கீட்டு சட்டத்தின் ஏற்பாடுகளின்படி செலவினம் ஒன்றுக்காக முன்னர் ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையில ஒரு பகுதியையோ அல்லது முழுவதையுமோ மீளப்பெறுவதற்கும் அதிகாரம் உண்டு. ஒதுக்கீட்டு சட்ட ஏற்பாடுகளின்படி ஏதோ ஒரு நோக்க விடயத்துக்காக, ஒரு இனத்துக்காக, ஒரு செலவு இனம், கட்டுப்படுத்திய இனம் அல்லது செலவு உடைய வகுப்பு ஏதோ ஒன்றுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுவதையும் மீளப்பெறுவதற்கு அதிகாரம் உண்டு. பொருளாதார நெருக்கீடு தோன்றிய வேளைகளில் இது நிகழ்ந்தது. மூலதன செலவினங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைகள் பெரும்பகுதி மீள பெறப்பட்டது. உங்களுக்கு தெரியும், 2020ஆம் ஆண்டு அபிவிருத்தி வேலைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைகள் வேறு நோக்கங்களுக்காக அவை மீள பெறப்பட்டது. அப்போது பொருளாதார மந்தம், பணம் இல்லை என்பதால இப்போ இதற்கு அதிகாரம் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தொகுதியை மீள பெறுவதற்கு. இந்த நான்காவது விடயம் இது புதுசு. சரிதானே? அங்கே ஏற்கனவே இருக்கிற விடயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் மற்ற மூன்று. அடுத்தது, தாபனம் ஒன்றினுடைய பதவி அணியில் மாற்றங்கள் செய்வது, அதனுடைய வேதன அளவு திட்டங்களை மாற்றி அமைப்பதை அங்கீகரிப்பதற்கும் அதிகாரம் உண்டு. மொத்த செலவு மதிப்பீட்டில் கருத்திட்டம் ஒன்றுக்கான மொத்த செலவு மதிப்பீடு, அதில் மாற்றங்கள் செய்வதை அங்கீகரிப்பதற்கு மொத்த செலவு மதிப்பீடு என்றால் என்ன என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன, நிதி ஒழுங்கு விதி 20ஆக இருக்கணும். மொத்த செலவு மதிப்பீட்டில் ஒரு ஏற்பாடு செய்வதற்கு அதில் இருக்கிற தொகைகள் மாறும்போது அதை அங்கீகரிப்பதற்கு அதிகாரமும். செலவின தலைப்புகளில் அதிகரிப்புகள் ஏற்படுவதை அங்கீகரிப்பதற்கு, ஜனாதிபதி என்கிற செலவின தலைப்பில் மொத்த தொகையில் ஒரு அதிகரிப்பு ஏற்படும் போது அதை அங்கீகரிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. இவை செய்யக்கூடிய விடயங்கள், ஆனால் உரிய அனுமதி பெறப்பட வேண்டும், உரிய அதிகாரம் உள்ளவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். செய்யவே இயலாது என்று இல்லை. அதே போல முற்பண கணக்கு முயற்சிகளினுடைய ஏற்கனவே குறித்துரைக்கப்பட்ட எல்லைகளை மாற்றுவதற்கு. சரியா? இப்போ இவ்வளவு பகுதியும், இந்த 8 பகுதியும் என்ன சொல்லி இருக்கிறோம்? செலவின மதிப்பீடுகள் சமர்ப்பிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மதிப்பீடுகளில் ஒரு மாற்றம் செய்ய போறீங்க. எப்படி செய்ய போறீங்க? ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில்
மீண்டலும் செலவினத்தில் மீதி இருந்தால் அதை எடுத்து சென்று இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன செலவுக்கு செலவழிக்கலாம். இரண்டாவது, ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய கருத்திட்டங்களுக்கு இடையில் செலவு உடைய வகுப்புகளுக்கு இடையில், அதாவது மூலதன செலவினம் மீண்டலும் செலவினம் என்கிற வகுப்புகளுக்கு இடையில், இனங்களுக்கு இடையில், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இனங்களுக்கு தானே நாங்கள் பொருளாதார வகுப்புகள் என்று பார்க்கிறாங்க, பொருளியல் வசதிகள், அவற்றுக்கு இடையில அதில் இருக்கக்கூடிய அந்த இனங்களுக்கு இடையில தனித்தனியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் கட்டுப்படுத்திய இனங்கள் என்று சொல்லி, என்ன இப்போ பிரியாண செலவு வேண்டாம், உள்நாட்டு பிரியாண செலவு, வெளிநாட்டு பிரியாண செலவு என்று சொல்லி அவ்வாறு இருக்கக்கூடியவற்றுக்கு மத்தியில் நீங்கள் மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். ஒரு இனத்திலிருந்து இன்னொரு இனத்துக்கு, ஒரு செலவு விடயத்திலிருந்து இன்னொரு செலவு விடயத்துக்கு, ஒரு செலவுடைய வகுப்பிலிருந்து இன்னொரு செலவுடைய வகுப்புக்கு, ஒரு உபகருத்திட்டத்திலிருந்து இன்னொரு உபகருத்திட்டத்துக்கு, ஒரு கருத்திட்டத்திலிருந்து இன்னொரு கருத்திட்டத்துக்கு. ஆனால் எல்லாமே அடங்கி இருக்குது ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள். இது ரெண்டாவது. மூன்றாவது, ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் புதிய கருத்திட்டம் ஒன்றை, புதிய நிகழ்ச்சி திட்டத்தை உருவாக்குறது. ரெண்டுதான் நிகழ்ச்சி திட்டம் இருக்கு. ஒரு புதிய கருத்திட்டம், நியமப்படுத்திய செலவு உடைய வகுப்பு, அது செலவு உடைய இனம், அது கட்டுப்படுத்திய இனம் அல்லது நிதியளிப்பு விவரம் ஒன்றை உருவாக்குவதற்கு. நிதியளிப்பு விவரம் என்றது அங்க அதுக்கான செலவின குறியீட்டை சொல்றோம். இதை உருவாக்குவதற்கு அதிகாரம் இருக்கு. நாலாவது, ஒதுக்கீட்டு சட்டத்தினால விடுவிக்கப்பட்ட தொகையில ஒரு பகுதியையோ அல்லது முழுவதையுமோ மீள பெறுவதற்கு, தாபனம் ஒன்றினுடைய பதவி அணியில மாற்றங்கள் செய்வதற்கு, சம்பள அளவு திட்டங்களை மாற்றி அமைப்பதற்கு அனுமதி அளிக்கும் அதிகாரம் உண்டு. கருத்திட்டம் ஒன்றின் அல்லது வேலை ஒன்றின் மொத்த செலவு மதிப்பீட்டில் மாற்றங்கள் செய்வதை அங்கீகரிப்பதற்கு, செலவின தலைப்புகளில் அதிகரிப்பு ஏற்படுவதை அங்கீகரிப்பதற்கு, முற்பண கணக்குகளின் எல்லைகளை மாற்றுவதை அனுமதிப்பது ஆகிய 8 சந்தர்ப்பங்கள்ல அதிகாரம் கிடைக்கிறது. அழகா படித்து வச்சிருக்கிறோம், கேட்டால் எழுதக்கூடிய மாதிரி இருக்க வேணும். செலவின மதிப்பீடுகளுக்கு செய்யத்தக்க மாற்றங்கள் தொடர்பில் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பங்கள் அல்லது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் செலவின மதிப்பீடுகளின் மீது மாற்றங்கள் செய்வதற்கு அதிகாரம் உண்டு. உடனே செய்து கொள்ளலாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் இதில் திரைசேரியினுடைய செயலாளர் அனுமதிக்க வேண்டியது, அல்லது திரைசேரி பிரதி செயலாளர் அல்லது திரைசேரி செயலாளரால் அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று சொல்லி யார் இந்த வீட்டுக்கு அதிகாரம் அளிக்கலாம் என்பதை பற்றி பிறகு படிப்போம். இப்போதைக்கு இதை மாற்றம் செய்யப்படக்கூடியது, மாற்றவே முடியாது என்று இல்லை. இந்த 8 இடங்கள் தான் மாற்றக்கூடியவை. சரிதானே? இதில் இருக்கிற முதல் 3 இடத்தையும் திருப்பி ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள மிஞ்சி இருக்கிற நடைமுறை செலவினத்தின் சேமிப்பை மூலதன செலவினத்தை கொண்டு போறீங்கள். இரண்டாவது, ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள இருந்து கருத்திட்டங்களுக்கு இடையில் அல்லது செலவு உடைய வகுப்புகளுக்கு இடையில், செலவு விடயங்களுக்கு இடையில், அவற்றின் கட்டுப்படுத்திய இனங்களுக்கு இடையில மாற்றம் செய்கிறீங்க. மூன்றாவது, புதிய கருத்திட்டம் ஒன்றை அல்லது அதன் கீழான நியமப்படுத்திய செலவு விடயம் ஒன்றை, செலவு விடைய இனம் அல்லது கட்டுப்படுத்திய இனம் ஒன்றை, அதற்கான செலவின குறியீட்டினை மாற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த 3ஐயும் மனசுல வச்சிருக்கு. 8 இருக்க வேணும், இந்த 3ஐயும் வச்சிருக்கு. சரிதானே? இப்போது வகை மாற்ற நடவடிக்கை என்றால் என்ன என்று நாங்க பார்க்க போறோம். இந்த வகை மாற்ற நடவடிக்கை என்பது என்ன என்று சொல்லி எங்களை யாரும் கேட்பார்களாக இருந்தால் நாங்கள் 2 விதமா இதை சொல்லவும். சாதாரணமா அது இதில் சொல்லப்படுகிறதை விட மேலதிகமாக ஒரு விளக்கத்தையும் நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரிதானே? வகை மாற்ற நடவடிக்கை என்றால் என்ன என்று கேட்டால், நிதி ஒழுங்கு விதி 65 2 கீழ் 1, 2, 3 ஆகிய விடயங்கள் ஞாபகம் வச்சிருங்கோ என்று சொன்ன. சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 65 2ஆம் பிரிவின் 1, 2, 3 நிதி ஒழுங்கு விதி 69 குறிப்பிடப்பட்ட விதமாக சேமிப்புகளை மாற்றுவது பொதுவாக வகை மாற்ற நடவடிக்கை என குறிப்பிடப்படும். வகை மாற்ற நடவடிக்கை என்பது மேலே நிதி ஒழுங்கு விதி 65 2 1, 2, 3 இந்த பகுதி உங்களுக்கு இப்ப தெரியும். 65 2 1, 2, 3 என்பவற்றிலும்
69 நான் பிறகு காட்டுகிறேன். நிதி ஒழுங்கு விதி 69லும் குறிப்பிடப்பட்ட விதமாக சேமிப்புகளை மாற்றுவது பொதுவாக வகை மாற்று நடவடிக்கை என குறிப்பிடப்படுகிறது. இனி ஒரு விளக்கம் சொல்லுவோம். ஒரு செலவு தலைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஏற்பாட்டில், ஒரு செலவு தலைப்பு என்பது ஒரு அமைச்சு அல்ல ஒரு நிறுவனத்தை சொல்லும், உங்களுக்கு தெரியும். ஒரு செலவு தலைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஏற்பாட்டில் காணப்படும் சேமிப்பை தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் நடைமுறை வகை மாற்ற நடைமுறை எனப்படுகிறது. இது நிகழ்ச்சி திட்டங்களுக்கிடையில் அல்லது கருத்திட்டங்களுக்கிடையில் அல்லது உப கருத்திட்டங்களுக்கிடையில் அல்லது நோக்க விடயங்களுக்கிடையில் அல்லது நோக்க விடய வகுப்புகளுக்கிடையில் இடம்பெறும். அப்ப வகை மாற்றம் என்றால் நாங்கள் இதில் சொல்லி போட்டு அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லி, வகை மாற்ற நடவடிக்கை என்பது நிதி ஒழுங்கு விதி 65(2)(1)(2)(3) நிதி ஒழுங்கு விதி 69 குறிப்பிடப்பெற்ற விதத்தில் சேமிப்புகளை மாற்றுவது பொதுவாக வகை மாற்ற நடவடிக்கை என குறிப்பிடப்படுகிறது. இது ஒரு செலவின தலைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஏற்பாட்டில் காணப்படும் சேமிப்பினை தேவைக்கும் நிதி ஒழுங்கு விதிகளில் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளுக்கும் அமைவாக, தேவைக்கும் நிதி ஒழுங்கு விதிகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாக, என்ன அவற்றில் சொல்லப்பட்டுள்ள ஏற்பாடுகளுக்கு அல்லது ஒழுங்கு விதிகளின் வரையறைகளுக்கு அமைவாக எழுதினா நல்ல ஏற்பாடு என்று சொல்லி வேற பொருள் இங்கே இருக்கிறதால எங்களை குழப்பி போடும். நிதி ஒழுங்கு விதிகளில் காட்டப்பட்டுள்ள வரையறைகளுக்கும் அமைவாக மாற்றிக்கொள்ளுகின்ற நடைமுறை வகை மாற்ற நடைமுறை. இது வேறு ஒரு செலவின தளத்தின் கீழ் உள்ள நிகழ்ச்சி திட்டங்களுக்கிடையில் அல்லது கருத்திட்டங்களுக்கிடையில் அல்லது உபகருத்திட்டங்களுக்கிடையில் அல்லது நோக்க விடயங்கள் நோக்க விடய வகுப்புகளுக்கிடையில் இடம்பெறும். சரி, அப்ப வகை மாற்றம் என்றால் என்ன என்று 66லையும் திருப்பி சொல்ல போறோம். நாங்கள் 65(3) அதை பற்றி சொல்லிட்டு திருப்பி 66 வாரதையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லிட்டேன். சரி, வகை மாற்றம் எப்போது பொருத்தமற்றது அல்லது வகை மாற்றம் எவ்வாறான நிலைமைகளில் மேற்கொள்ள முடியாது, இது பொதுவாக கேட்கப்படக்கூடிய ஒரு விடயம். சரிதானே? எப்படியான சந்தர்ப்பங்கள் இது நேரடி கேள்வியாக கேட்கலாம். இதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியை தரணும் என்று சொல்லி இல்லை. எவ்வாறான சந்தர்ப்பங்களில் வகை மாற்றம் பொருத்தமற்றதாக இருக்கு. சில வேளைகளில் உங்களை சொல்லலாம், உங்களோட திணைக்களத்தில் ஏதோ ஒரு செலவினம் ஒன்று ஏற்பட்டிருக்குது, அதுக்கான நிதி பற்றாக்குறை ஒன்றது குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு திட்டமிடப்பட்ட போதும் வகை மாற்றத்தின் மூலம் பெறுவதற்கான சாத்தியங்களை ஆராயுமாறு தங்களை பணிச்சிருக்கணும். நீங்கள் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் வகை மாற்றம் செய்வதற்கு அதிகாரம் உண்டு என்பதை விவரிங்கோ என்று கேட்டால் மேலே இருக்கிற விடயங்களை அந்த 3 விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். பெரும்பாலும் அதை கேட்காம இது தான் கேட்கிறார்கள். எவ்வாறான சந்தர்ப்பங்களில் இவ்வாறு வகை மாற்றத்தின் மூலம் நிதியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை பற்றி ஒரு உபதேசம் உண்டு. என்ன சொல்லுகிறது, ஒரு அந்த விடயம் தொடர்பாக நீங்கள் அவைக்கு விளக்கம் அளியுங்க என்று சொல்லி கேட்பேன். கேள்வி எப்படி வரும்னாலும் கேட்கலாம். எங்களுக்கு கேள்வி விளங்கி இருந்தா சரி, வகை மாற்றம் அப்போ பொருத்தம் இல்லை என்று சொல்லுங்க கேட்கிறார், நாங்கள் சொல்லி விடுவோம். சரிதானே? வகை மாற்றம் மூலமாக நிதியை பெறுவதற்கு திட்டமிடப்பட்ட போதும் வகை மாற்றம் பொருத்தமற்றது என சில அலுவலர்கள் அந்த கூட்டத்தில் தெரிவிக்கணும். நான் சொல்லி போட்டு கடைசியாக கேட்பான், வகை மாற்றம் ஒவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொருத்தமற்றது அல்லது வகை மாற்றம் பொருத்தமில்லாத சந்தர்ப்பங்கள் தொடர்பாக ஒரு அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு விளக்கம் அளிக்க வேண்டியிருந்தா என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கலாம். கேள்வி செட் பண்றவருடைய வல்லமையை பொறுத்தது, அவருடைய மனநிலையை பொறுத்து நேரடியாகவும் கேட்பார், கேஸ் ஸ்டடியாகவும் கேட்பார். சரிப்பா, ஒரு செலவின தலைப்பின் சேமிப்புகளை இன்னொரு செலவின தலைப்புக்கு மாற்ற முடியாது. சரி, அது உங்களுக்கு தெரியும். ஒரு செலவின தலைப்பு 001 ஜனாதிபதியில இருக்கிறத 002 பிரதம அமைச்சருக்கு மாற்ற முடியாது. ஒரு செலவின தலைப்புக்கு உள்ளதான் எது நடந்தாலும் அதுக்கு வெளியில போகவே இயலாது. ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் மூலதன செலவின சேமிப்புகளை மீண்டு வரும் செலவினத்துக்கு சரிதானே மாற்ற முடியாது. ஒரு மூலதன செலவினத்தின் சேமிப்புகளை மீண்டு வரும் செலவினத்துக்கு
அல்லது மூலதன செலவினத்துக்கு, சுருக்கமாக சொன்னால் மூலதன செலவின ஏற்பாட்டில் உள்ள சேமிப்புகளை அந்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய இன்னொரு மூலதன செலவினத்துக்கோ மீண்டலும் செலவினத்துக்கோ மாற்றிடாது. மேலே படித்து வச்சிருக்கிறீங்க. அதிகாரம் பின்வரும் சந்தர்ப்பங்களில் உண்டு எங்களிடத்துல ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மீண்டலும் செலவினத்தில் உள்ள சேமிப்பை தான் மூலதன செலவினத்துக்கு மாற்றலாம். அதான் வகை மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கலாம். இங்க என்ன சொல்லி இருக்குது? ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே இருக்கிற மூலதன செலவுக்கான சேமிப்பினை, மூலதன செலவினத்துக்கான சேமிப்பை அதே நிகழ்ச்சி திட்டத்தின் அல்லது இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்தின் தேவைக்காக மாற்றிக்கொள்ள இயலாது. அதை எப்படி சொல்ல போறீங்கன்னா, ஒரே நிகழ்ச்சி திட்டமாக இருந்தால் மூலதன செலவினத்தில் மீதியாக இருக்குது என்றால் அதை கொண்டே மீண்டு வரும் செலவினத்துக்கு மாற்ற இயலாது. அல்லது இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன செலவினத்துக்கு மாற்ற முடியாது. ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு மூலதன செலவுக்கு மிச்சம் இருக்குது என்றால் அது இந்த கருத்து அதுக்கு மாத்திர வேண்டாம், மீண்டலும் செலவினத்துக்கு தான் மாற்றலாம். மூலதன செலவினம் மிச்சம் இருக்குது, அப்போ அது இந்த மீண்டலும் செலவினத்துக்கோ அல்லது இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்தினுடைய மூலதன செலவினத்துக்கோ மாற்ற முடியாது. அடுத்தது விசேட சட்ட ஏற்பாட்டிலிருந்து ஒதுக்கீட்டு சட்ட ஏற்பாட்டிலிருந்து சேமிப்புகளை அவற்றுக்கு இடையில மாற்றலாம். அதாவது விசேட சட்ட ஏற்பாடு ஒன்றில் இருந்து ஒதுக்கீட்டு சட்ட ஏற்பாட்டுக்கு அல்லது விசேட சட்ட சேவை ஏற்பாடுகளுக்கு இடையில அல்லது ஒதுக்கீட்டு சட்ட ஏற்பாட்டிலிருந்து விசேட சட்ட ஏற்பாடு ஒன்றுக்கு மாற்ற முடியாது. விளங்குதானே? இப்ப விசேட சட்ட ஏற்பாடு ஒன்றில் இருந்து ஒதுக்கீட்டு சட்டத்துக்கு மாற்ற இயலாது. விசேட சட்டத்தில் இருந்து ஒதுக்கப்பட்ட தொகை விசேட சட்ட சேவை ஏற்பாடுகளுக்கு ஒதுக்கப்பட்டதை இன்னொரு விசேட சட்ட சேவை ஏற்பாடுகளுக்கு மாற்ற இயலாது. ஒதுக்கீட்டு சட்டத்தில் ஒதுக்கப்பட்டதை விசேட சட்ட ஏற்பாட்டுக்கு மாற்ற இயலாது. அப்ப சுருக்கமா நாங்கள் இதுல ஒரு விளக்கத்துக்கு வருகிறோம் என்னென்றால், ஒதுக்கீட்டு சட்ட ஏற்பாட்டில் இருந்துதான் இன்னொரு ஒதுக்கீட்டு சட்ட ஏற்பாட்டுக்கு மாற்றலாம். அப்படி எழுதக்கூடாது, இதில் இருக்க மாதிரி தான் எழுத வேண்டும். எங்களுக்கு இதை வாசிக்கிற நேரம் நாங்கள் புரிஞ்சு கொள்ளுகிறோம். விசேட சட்ட ஏற்பாட்டில் இருந்து ஒதுக்கீட்டு சட்ட ஏற்பாட்டுக்கு கொடுக்கிறாது. விசேட சட்ட சேவை ஏற்பாடுகளுக்கு இடையில மாற்றலாது. ஒதுக்கீட்டு சட்ட ஏற்பாட்டில் இருந்து விசேட சட்ட ஏற்பாட்டுக்கு மாற்றலாது. இப்ப 3 சான்ஸும் போயிட்டு இப்ப 4வது என்ன செய்யலாம்? ஒதுக்கீட்டு சட்ட சேவை அல்லது வழங்கல் சேவையில இருந்து இன்னொரு ஒதுக்கீட்டு சட்ட சேவைக்கு தான் மாற்றலாம். சரிதானே? புதிய சட்ட சேவை ஒன்றுக்கு கருத்திட்டம், செலவு விடயம், இனம் அல்லது செலவு விடய குறியீடு, நிதியளிப்பு விவரம் ஒன்றை உருவாக்குவதற்கு மாற்ற இயலாது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் கொடுக்கலாம். பாராளுமன்றத்தினால நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றினால் ஒரு புதிய விசேட சட்ட சேவை ஒன்று உருவாக்கப்பட்டால் மட்டும் கொடுக்கலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் கொடுக்கலாம். சரி, ஏற்பாடு ஒன்றில் உள்ள சேமிப்புகளை மாற்றும் போது நிதியளிப்பு விவரங்கள் அல்லது நிதியளிப்பு மூலங்களுக்கு இடையில மாற்றம் செய்வதை பற்றி சொல்றார். 5வது, வெளிநாட்டு உதவியினால் நிதியளிக்கப்பட்டதிலிருந்து வெளிநாட்டு உதவியினால் நிதியளிக்கப்பட்டவற்றிலிருந்து சேமிப்புகளை திரட்டிய நிதியளிப்பு விவரத்துக்கு மாற்றுவது சம்பந்தப்பட்டால், வெளிநாட்டு உதவியினால நிதியளிக்கப்பட்டதை திரட்டு நிதியத்தினால் நிதியளிக்கப்பட்ட, அதாவது வழங்கல் சேவை 11க்கு மாற்றலாம். சரிதான்? நாங்க நீங்கள் குறியீடுகள் படிச்சிருப்பீங்க. 13ல் இருந்து 11க்கு மாற்றலாம். அது நான் அதெல்லாம் சொல்லிக் குழப்பையில இப்படியே வச்சுக்கொள்வோம். வெளிநாட்டு உதவியினால நிதியளிக்கப்படுவதில் சேமிப்பு வந்தால் அதை திரட்டு நிதியத்தினால் நிதியளிக்கிறதுக்கு மாற்ற இயலாது. வெளிநாட்டு நேரடி உதவியினால் நிதியளிக்கப்பட்டதில் இருந்து மேல் நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி என்கிற விடயத்துக்கு மாற்றலாம். வெளிநாட்டு உதவி பணம், வெளிநாட்டு உதவி நன்கொடை, மேல் நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி கடன், மேல் நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி நன்கொடை என்று படிச்சீங்க தானே?
அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு வெளிநாட்டு உதவி நிதியளிப்பு விவரத்தில் இருந்து வெளிநாட்டு உதவி நன்கொடை வெளிநாட்டு உதவி கடன் ஏதோ வெளிநாட்டு உதவி நிதியளிப்பு விவரத்தில் இருந்து மேல் நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி என்பதன் கீழே காட்டப்பட்டதுக்கு மாற்றலாம். அதே போல நேரொத்த நிதியளிப்பு விவரத்துக்கு மாற்ற முடியாது. இந்த வெளிநாட்டு உதவி 5 பிரிவுகள் படித்து வச்சிருக்கிறீங்க. வெளிநாட்டு உதவி கடன், வெளிநாட்டு உதவி நன்கொடை, மேல் நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி கடன் மேல் நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி நன்கொடை, நேரொத்த நிதியம் அல்லது எதிரணை நிதியம் என்று சொல்லி இவற்றுக்கு இடையில மாற்றலாது என்று சுருக்கமாக வச்சு கொண்டாச்சு. சரிதானே? அதே போல நேரொத்த நிதியளிப்பில் இருந்து திரட்டு நிதியளிப்புக்கும் மாற்றலாது. நேரொத்த நிதியத்தினால நிதியளிக்கப்பட்ட ஒரு சேமிப்பை கொண்டு போய் திரட்டு நிதியத்தினால் நிதியளிக்கப்பட்ட ஒரு விடயத்துக்கு போதாது என்பதற்காக மாற்ற இயலாது. அப்ப ஏற்பாடு ஒன்றில் சேமிப்புகளை மாற்றும் போது நிதியளிப்பு விவரங்களுக்கு இடையில மாற்றுவது தொடர்பாக 5வது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல மாற்ற இயலாது. அதே போல நிவாரணம் வழங்கலுக்காக, அதாவது மாற்றல்கள், சரிதானே, மாற்றல்கள் நிவாரணம் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையிலிருந்து சேமிப்பு ஒன்றை உருவாக்குவதற்கு அல்லது சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கு மாற்றுவதற்கு அனுமதி அளிக்க முடியாது. முற்பட கணக்கு முயற்சிகளில் ஏற்படும் இழப்புகளை ஈடு செய்வதற்காக செய்யப்பட்ட ஏற்பாட்டில் சேமிப்புகள் இருந்தால் அதை மாற்றலாம். முற்பட கணக்கு முயற்சிகளை தொழிற்படுத்தும் போது அதனால இழப்புகள் ஏற்படுமாக இருந்தால் அதை ஈடு செய்வதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகளில் இருந்து சேமிப்புகளை மாற்ற முடியாது. எட்டாவது விடயம் பாருங்க, ஏற்படக்கூடிய மேலதிகமான செலவினம். இப்ப நீங்க என்னத்துக்காக சேமிப்பு கேட்கிறீங்கள்? புதுசா இன்னொரு செலவு மேலதிகமாக ஏற்படுகிறபடியா தான். அப்ப எதிர்நோக்கப்படுகின்ற மேலதிக செலவினம் அல்லது புதிய செலவினம் உரிய அதிகார பீடத்தால் அங்கீகரிக்கப்படாமல் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீடுகளில் காட்டப்பெற்று தொழிற்பாட்டு அளவுகளில் கடுமையான மாற்றத்தை விளைவிப்பதாக இருந்தால், இப்படி சுருக்கமா இப்படி சொல்லுவோமே, இப்போது நீங்கள் எதிர்நோக்குகின்ற புதிய செலவினம் அல்லது மேலதிக செலவினம் உரிய அதிகார பீடங்களால் அங்கீகரிக்கப்படாமலும் ஏற்கனவே செய்யப்பட்ட மதிப்பீடுகளில் குறிப்பிடத்தக்க அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குமாக இருந்தால் அதுக்கு வகை மாற்றம் செய்ய இயலாது. பெருந்தொகையான பணத்தை பணச்செலவை அரசாங்கத்துக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லப்படுகிறோம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு செலவை கேட்குறீங்க அல்லது மேலதிக செலவுண்டா கேட்குறீங்க. புதுசாக ஒரு செலவுண்டா இனி உருவாக்க போகணும். மேலதிக செலவுண்டா இருக்கிற தலைப்புக்குள்ள நீங்கள் காசை கேட்குறீங்க, இருக்கிற வாக்கு பண விவரத்துக்கு கீழே காசை கேட்குறீங்க. அது உரியவர்களாலே அங்கீகரிக்கப்படாவிட்டால் அல்லது பெரிய அளவிலான மாற்றம் ஒன்றை, கடுமையான மாற்றம் ஒன்றை விளைவித்து பெருந்தொகை பணச்செலவை உண்டு பண்ணுவதாக இருந்தால் அந்த வகை மாற்றத்தை செய்ய இயலாது. நீங்கள் சொல்லுகிற சேமிப்புகள் எதில எல்லாம் சேமிப்புகள் கண்டு காட்டுகிறீர்களோ அந்த சேமிப்பு நிச்சயமற்றதாக இருந்தால், நிச்சயம் அற்றதாக இருக்கும் போது அதை வகை மாற்றம் செய்ய இயலாது. நிச்சயமாக கிடைக்குமா என்றால் மட்டும்தான் செய்யலாம். சேமிப்புகள் சந்தேகத்துக்கிடமாக இருந்தால், நிச்சயத்தன்மை இருந்தால் அப்போது அந்த வகை மாற்றத்தை அனுமதிக்க இயலாது. ஒரு கருத்திட்டத்தை செய்யாமல் விட்டு சேமிப்பை உண்டாக்கி போட்டு அதை வேறு ஒன்று கேட்டால் தரமாட்டாங்க. பாராளுமன்றம் அங்கீகரித்த மதிப்பீடுகளில் ஒரு கருத்திட்டத்தை பின்போடுவதனால் எழுகின்ற சேமிப்புகள் வகை மாற்றம் செய்ய முடியாது. குறைநிரப்பு மதிப்பீடு அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றில் ஏற்பாடு செய்து பணத்தை பெற்றுவிட்டு அதை சேமிப்பாக வைத்திருந்தால் வகை மாற்றம் செய்ய இயலாது. குறைநிரப்பு மதிப்பீடு அல்லது வேறு பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிதியத்தின் சேமிப்புகளை மாற்ற முடியாது. ஆண்டு வரைவு மதிப்பீடுகள், அச்சிடப்பட்ட மதிப்பீடுகளில் அடிக்குறிப்புகளினால் மாற்ற முடியாது என்று சொல்லி மட்டுப்படுத்தப்பட்டவையும் வகை மாற்றம் செய்ய முடியாது. சில வேளைகளில் ஆண்டு மதிப்பீடு, அச்சிடப்பட்ட ஆண்டு மதிப்பீட்டில் காட்டப்பட்டிருக்கும் இது வகை மாற்றம் செய்ய முடியாது, அவ்வாறு காட்டப்பட்டால் செய்ய முடியாது. சரிதானே?
திரைசேரி சுற்றறிக்கையினால மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் மூலதன சொத்து செலவு விடய வசதியின் மறுசீரமைப்புகள் மேம்படுத்தல்களினால் அவற்றுக்கிடையில ஒரு மாற்றம் இடம்பெறுகிற போது அதை செய்யலான்னு சொல்றார். மூலதன சொத்துக்களின் பகுதியை மறுசீரமைக்கிறோம். இப்போ 6 விதமான விடயங்கள் இருக்குது. அதை ஏதோ ஒரு விதத்தில் மூலதன சொத்து செலவு விடய பகுதிக்கு கீழே நீங்கள் 6 விதமோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு மேம்படுத்தல்கள் என்று சொல்லியிருக்கு. அந்த 6 விதமான செலவுகளும் நீங்கள் பாடமாக்கி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகத்தில் இல்லை. மூலதன சொத்துக்களினுடைய மறுசீரமைப்பு மேம்படுத்தல்கள் அந்த செலவுடைய குறியீட்டில் இருந்து அவற்றுக்கு இடையில ஒரு மாற்றம் செய்ய மூலதன சொத்துக்களின் மறுசீரமைப்பு மேம்படுத்தல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த செலவுடைய பொருளியல் வகுதியில் அதன் கீழே பிரிவுகள் இருக்கும். அந்த பிரிவுகளுக்கு இடையிலேயோ அல்லது அந்த மொத்த மூலதன சொத்துக்களின் மறுசீரமைப்பு மேம்படுத்தல்கள் என காட்டப்பட்டதில் இருந்தோ மாற்றம் செய்ய முடியும். இந்த விடயத்தை நாங்கள் எப்படி பார்க்கலாம்? இதுக்கான வேற ஒரு விதமான பார்வை எப்படி இருக்கிறதால், எவ்வாறான சந்தர்ப்பங்களில் மதிப்பீடுகளில் மாற்றம் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது என்று கேட்கப்பட்டாலும் நீங்கள் இதே விடயத்தை தான் சொல்ல போறீங்க. எப்போது வகை மாற்றம் பொருத்தமற்றது என்று சொல்லி கேட்கலாம், அல்லது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் செலவின மதிப்பீடுகளில் மாற்றங்கள் செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்படவில்லை என்று கேட்கலாம். அப்புறம் அந்த கேள்வியை கேட்டு போட்டோம், அப்படி நாங்கள் படிக்க இல்லை என்று யோசிக்க தேவையில்லை. சரிதானே? செலவின மதிப்பீடுகளில் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் மாற்றங்கள் செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்படவில்லை, எவ்வாறான சூழ்நிலைகளில் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. சரி, அப்போ அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பங்கள் 8. ஆனால் அந்த அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள 8 சந்தர்ப்பங்களையும் வகை மாற்றத்துக்கான சந்தர்ப்பங்கள் என்று நாங்கள் எடுக்கவில்லை. வகை மாற்றத்துக்கான சந்தர்ப்பம் என்கிறது முதல் 3 தான். வகை மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் என்கிறது இந்த 3 தான். 65 இருக்கக்கூடிய ரோமன் இலக்கத்தின் 1, 2, 3 ஆகியவை தான் வகை மாற்றம் தொடர்புபட்டவை. அதை விட 69 ஒரு வகை மாற்றம் சொல்லப்பட்டது. அதை நாங்கள் பார்ப்போம். இது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் அதிகாரம் உண்டு என்று கேட்கப்பட்டால் இதுக்குள்ள 8 விடயம் இருக்கு. சரிதானே? எவ்வாறான சந்தர்ப்பங்களில் மதிப்பீடுகளில் அனுமதிக்கப்பட்ட தொகைகளை மாற்றம் செய்ய முடியாது. செலவின மதிப்பீடுகளில் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் மாற்றங்களை செய்ய முடியாது அல்லது மாற்றங்கள் செய்வதற்கான அதிகாரம் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் இல்லை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் அதை நேரடியாக விளங்கிக் கொள்ளுங்க. வகை மாற்றம் எப்போது பொருத்தமற்றது என்று கேட்கிறார். நான் சொன்னது ஓரளவுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையில் ஒரு தரத்தில் சொல்லுகிற போது அப்படியே பிடிச்சு கொள்ளலாமா எனக்கு தெரியாது. ஆனால் இதில் இருக்கிற 14 விடயங்களில் ஒரு 10 விடயங்களையாவது எழுதக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? அப்படி சொல்லி பார்த்தா 14 சொல்லக்கூடியதாக இருந்தால் நல்லது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஐடியா தான். நீங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் இதை பற்றி ஒரு சிறிய உரிய ஒன்று நிகழ்த்த போகிறீங்க. ஒரு இடத்துல போயிட்டு ஒரு லெக்சர் கொடுக்க போகிறீங்க என்று சொல்லி நினைச்சு கொண்டு அதை நீங்கள் தயார்படுத்தி ஒரு சிறு குறிப்பாக வச்சுக்கொண்டு அடிக்கடி அந்த லெக்சரை சொல்லி பார்க்கறது நல்லது. சரி, அடுத்தது வகை மாற்ற நடவடிக்கை என்றால் என்ன என்று சொல்லி திரும்ப ஒருக்கா சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இது ஏற்கனவே சொல்லிட்டோம். சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 65, 2, 1, 2, 3 மற்றும் நிதி ஒழுங்கு விதி 69 ஆகியவற்றில் உள்ள ஏற்பாடுகளுக்கு அமைவாக செலவின தலைப்பு ஒன்றின் கீழ் உள்ள சேமிப்புகளை மாற்றுவது வகை மாற்றம் என்று சொல்லி நாங்கள் சொல்லி போட்டு அதுக்கு பிறகு அதுக்கு விளக்கம்னு சொன்னாங்க. என்ன விளக்கம் சொன்னாங்க? செலவின தலைப்பு ஒன்றின் கீழ் நிகழ்ச்சி திட்டங்கள், கருத்திட்டங்கள், செலவு உடைய வகுப்பு அல்லது இனம் என்பவற்றில் ஒதுக்கீடு செய்த நிதி ஏற்பாட்டில் சேமிப்பு காணப்படும் போது அவற்றுக்கு இடையில நிதி ஒழுங்கு விதிகளினுடைய ஏற்பாடுகள் மற்றும் நிதிக்கான தேவை என்பவற்றை கருத்தில் கொண்டு அவற்றை மாற்றிக்கொள்ளுகிற செயற்பாடு வகை மாற்ற நடைமுறை என்று விளக்கம் சொல்லிட்டேன். சரிதானே? இந்த இடத்துல தொடர்புபட்ட கணக்கீட்டு உத்தியோகத்தரம், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரம் மேலதிக நிதி ஏற்பாட்டின் தேவை குறித்து அவர்கள் திருப்தி அடைந்தால்
அந்த செலவின தலைப்பின் கீழ் ஏதாவது நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், செலவு உடைய வகுப்பு அல்லது அவற்றின் கட்டுப்படுத்திய இனங்களின் கீழ் கிடைக்கக்கூடிய சேமிப்புகளை நிதி ஒழுங்கு விதி 65க்கு அமைவாக எதிர்பார்த்த மிகை செலவினத்தை மேவுவதற்காக கீழே சொல்லப்பட்ட விதமாக மாற்றலாம். இதில் சொல்லப்பட்ட விதமாக அந்த விடயத்தை மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்றாங்க. இதை நான் எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வா. சரிதானே? நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலான மாற்றம். நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில மாற்றம் செய்கிறது. மூலதன செலவினம் எந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டதோ அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன செலவின கூறுல இருந்து ஏற்பாட்டை மாற்றம் செய்ய முடியாது. நான் இது முதலும் சொல்லிட்டேன். சரிதானே? நிகழ்ச்சி திட்டத்தில் அதை மாற்றம் செய்ய முடியாது. மீண்டு வரும் செலவினமாக இருந்தால் மாற்றம் செய்யலாம் என்று பார்த்தோம். ஏதாவது ஒரு செலவின தலைப்பின் கீழ் நிகழ்ச்சி திட்டத்துக்கு கீழே வருகிற மீண்டு வரும் செலவின ஏற்பாட்டின் சேமிப்புகளை அதே நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன செலவின ஏற்பாட்டுக்கு அல்லது வேறு பிற நிகழ்ச்சி திட்டத்தின் மீண்டு வரும் செலவினத்துக்கோ மூலதன செலவினத்துக்கோ, ஏன் இங்கே நாங்கள் மீண்டு வரும் செலவினத்தை சொல்லல, அதில் தானே மிச்சம் வந்திருக்குது. அப்போ அதே நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள பிறகு ஏன் கொடுக்க வேண்டி வரும்? அப்படி வராது தானே. ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில்ப்பா மீண்டு வரும் செலவினத்தில் மிச்சம் வந்துட்டுது. அப்போ அதே நிகழ்ச்சி திட்டத்தின் மீண்டு வரும் செலவினத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறோமோ? அப்படி சொல்லலாது தானே. ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள மீண்டு வரும் செலவினமும் மூலதன செலவினமும் இருக்க போகுது. மூலதன செலவினத்தில் மிச்சம் வந்தால் அது மாற்றம் செய்யவே முடியாது. மீண்டு வரும் செலவினத்தில் மிச்சம் வந்தால் அதை அதே நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன செலவினத்துக்கு அல்லது வேறு ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன செலவினத்துக்கு அல்லது மீண்டு வரும் செலவினத்துக்கு வகை மாற்றம் செய்யலாம். இப்போ நான் சொல்லுகிற விடயத்தை நீங்க குறிச்சு கொண்டு வாங்கோ. இந்த இடத்துல குறிச்சு கொண்டு வாங்கோ. சரிதானே? இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலான வகை மாற்றம் செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டியவர் திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி செயலாளரினால் அனுமதி அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர். இதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டியது பொது 271 படிவத்தில் 6 பிரதிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான காலப்பகுதி அந்த நிதியாண்டின் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் தேசிய வரவு செலவு திட்ட பணிப்பாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தேசிய வரவு செலவு திட்ட பணிப்பாளருக்கு அதை சமர்ப்பிக்க வேண்டும். சரிதானே? 6 பிரதிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வளவும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளும். இப்போ ஒரு நிகழ்ச்சி திட்டத்திலிருந்து இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு மாற்றுவது. முதலாவது விடயம், மூலதன செலவின கூறின் சேமிப்புகளை மாற்ற முடியாது. மீண்டலும் செலவினத்து கூறின் சேமிப்புகளை மாற்றலாம். அதே நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன செலவினத்துக்கு அல்லது அந்த செலவின தலைப்பின் கீழ் உள்ள வேறு ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் மீண்டு வரும் செலவினத்துக்கு அல்லது மூலதன செலவினத்துக்கு மாற்றலாம். இதற்கான அனுமதி திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி செயலாளரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தினால் கட்டளையிடப்பட வேண்டும். இதற்கான விண்ணப்பம் பொது 271 படிவத்தில் 6 பிரதிகளில் திரைசேரியின் பாதுகாப்பு பணிப்பாளர் நாயகம் அப்படி சொல்லுவோம் பாதுகாப்பு பணிப்பாளர் நாயகம் அல்லது தேசிய வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பாக இதை கொடுத்து விடவும். இப்போ நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில மாற்றம் அழகா படித்தாச்சு. இது ஒரு வகை மாற்றம். சரிதானே? நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில வகை மாற்றம் எப்ப செய்ய இயலாது? மூலதன செலவினத்தை மாற்ற இயலாது, நடைமுறை செலவினத்தை மாற்றலாம். நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில் அது அதே விடயத்தின் மூலதன செலவினத்துக்கு அல்லது அடுத்த இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன செலவின நடைமுறை செலவினத்துக்கு மாற்றலாம். இது மாற்றம் செய்யக்கூடியது. இப்படித்தான் நடக்கும். இரண்டாவது, நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் கீழ் உள்ள கருத்திட்டங்களுக்கு இடையில் மாற்றம். நிகழ்ச்சி திட்டம் ஒன்று கீழே கருத்திட்டங்கள் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டி இருக்கிறேன் ஏற்கனவே. என்ன நிகழ்ச்சி திட்டம் பாருங்க, தொழிற்பாட்டு நடவடிக்கை கருத்திட்டம் ஒன்று ஜனாதிபதி அலுவலகம்,
2 பொது நிர்வாகம் மற்றும் தாபன சேவைகள். 3வது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வசதிகள். இவை கருத்திட்டங்கள். ஆனால் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றுதான். தொழிற்பாட்டு நடவடிக்கை என்கிற நிகழ்ச்சி திட்டம் அதிமேதகு ஜனாதிபதி என்கிற தலைப்பின் கீழே இருக்குது. அதிமேதகு ஜனாதிபதி எனும் தலைப்பின் கீழ் இவை இருக்குது. இப்படி இருக்கிற போது இந்த கருத்திட்டங்களை மனசில் வச்சுக்கொண்டு கதைக்கப்படும். நிகழ்ச்சி திட்டத்தின் கருத்திட்டங்களுக்கு இடையில் மாற்றம். மூலதன சேமிப்புகளை மூலதன செலவின கருத்திட்டங்களுக்கு இடையிலான நிதி ஏற்பாட்டை மாற்றலாம். சரிதானே? ஒரு கருத்திட்டத்தின் ஒரு மூலதன செலவின சேமிப்பை இன்னொரு மூலதன செலவின சேமிப்புக்கு மாற்றலாம். கருத்திட்டங்களுக்கு இடையில மூலதன செலவினத்தை மாற்றுறதுன்னா திரைசேரி செயலாளர், திரைசேரி பிரதி செயலாளர் அல்லது திரைசேரி செயலாளரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் மாற்றலாம். மீண்டு வரும் செலவினம் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் மீண்டு வரும் செலவின கருத்திட்டங்களுக்கு இடையில நிதியை மாற்றலாம். அதுவும் அவர்கள்தான் அனுமதிக்க வேண்டும். சரிதானே? அவர்கள்தான் அனுமதிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டியது பொது 233 31/12 முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் தேசிய வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகத்தை சென்றடையும்படி 6 பிரதிகளில் அனுப்பி வைக்க வேண்டும். இப்போ கருத்திட்டங்களுக்கு இடையில மாற்றம் செய்கிறது தொடர்பாக பார்த்துட்டோம். சரிதானே? கருத்திட்டங்களுக்கு இடையிலான மாற்றம். அடுத்தது உபகருத்திட்டங்கள். நான் அந்த பகுதியை இதில் அவர்கள் காட்ட இல்லை, நான் இருந்தாலும் உங்களுக்கு அதை சொல்லிக் கொண்டு போகிறேன். உபகருத்திட்டங்களுக்கு இடையில மாற்றுவது, அதுவும் திரைசேரி ஒரு கருத்திட்டத்துக்குள்ள உபகருத்திட்டங்கள் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்து வச்சிருந்தோமே. அங்கே பார்த்து நாங்கள் உபகருத்திட்டங்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் என்று சொல்லி இருக்குது பாருங்க. கௌரவ சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க 002, முன்னாள் ஜனாதிபதியின் விதவை திருமதி H. பிரேமதாசா 004, முன்னாள் ஜனாதிபதி கௌரவ மஹிந்த ராஜபக்ச 005. இது உபகர திட்டங்கள். இந்த உபகர திட்டங்களுக்கு இடையில் மாற்றம் செய்வதாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல கருத்திட்டங்களுக்கு இடையில் மாற்றம் செய்வது போலவே அதை நீங்கள் செய்ய வேணும். அதாவது திரைசேரி செயலாளர், திரைசேரியின் பிரதி செயலாளர் அல்லது திரைசேரி செயலாளரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் அதை செய்யலாம். சரிதானே? அதுக்கும் படிவம் பொது 233 6 பிரதிகளில் பாதிட்டு பணிப்பாளர் நாயகத்துக்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். சரி, இனி அவர்களுடைய நோக்க விடயங்கள், செலவுடைய வகுப்புகளுக்கு இடையில இப்போ மூலதன செலவின வகுப்புகள் இருக்குதானே. மூலதன செலவினங்களுக்கு உள்ள மாற்ற போறீங்க. மூலதன செலவினங்களுக்கு இடையில மூலதன செலவின கருத்திட்டங்கள் மூலதன செலவில் இருந்து நாங்கள் பார்த்து நாங்கள் மீண்டு வரும் செலவினத்துக்கு மாற்றிடலாம். அது செலவுடைய வகுப்புகளுக்கு இடையில வருகிற மாற்றத்தில் கவனித்து வச்சுக்கோம். இங்கே பார்க்குற மூலதன செலவின கருத்திட்டங்களுக்கு இடையில் நிதி ஏற்பாட்டை மாற்றுவதாக இருந்தால் ஏற்கனவே சொன்னது போல் அதுவும் திரைசேரி செயலாளர், திரைசேரி பிரதி செயலாளர், திரைசேரி செயலாளரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் மாற்றலாம். சரிதான்? மூலதன செலவினங்களை மாற்றுவதாக இருந்தால் கருத்திட்ட செலவினம் ஒன்றின் செலவு உடைய வகுப்புகள் மூலதன வகுப்புகளை மாற்றுவதாக இருந்தால் மூலதன செலவினங்களுக்கு இடையில மாற்றினால் அதுக்கு அனுமதி அளிக்க வேண்டியது திரைசேரி. ஆனால் மீண்டு வரும் செலவினங்கள் தொடர்பாக இருந்தால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதை அனுமதி அளிக்கலாம். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதனை அனுமதி அளிக்கலாம். அமைச்சின் செயலாளர் அல்லது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அதுவும் பொது 233 படிவத்தில் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். பொது 233 படிவங்களில் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது கட்டுப்படுத்திய இனங்களுக்கு இடையில நோக்க விடைய வகுப்புகளுக்கு இடையில மாற்றுறீங்களா? நோக்க விடைய வகுப்புகள் என்கிறது இப்போ நாங்கள் ஆளுக்குரிய வேதனாதிகள் பிரியாண செலவு என்று பார்த்து வச்சிருக்கிறோம். அதே போல் மூலதன செலவினங்களுக்குள்ள சில வேலைகளில் இப்போ மூலதன சொத்துக்களின் கொள்ளல், மூலதன சொத்துக்களின் என்ன சொல்றது புனரமைப்பு
அபிவிருத்தி என்று சொல்லி வருமாக இருந்தால், மூலதன சொத்துக்கள் மூலதன செலவினங்களுக்கு இடையில் மாற்றம் செய்வதாக இருந்தால் அது துறை செய்தி தான் செய்ய வேண்டும். மீண்டு வரும் செலவினங்களுக்கு இடையில மாற்றம் செய்வதாக இருந்தால் கணக்கீட்டு உத்தியோகத்தர் செய்கிறார். மூலதன செலவினங்களுக்கு ஒருபோதும் கணக்கீட்டு உத்தியோகத்தரோ பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரோ அனுமதி அளிக்க முடியாது. இது எல்லாவற்றுக்குமே படிவம் 233 தான். சரிதானே? ஒரே ஒரு விடயத்துக்கு மட்டும் நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில மாற்றுவதாக இருந்தால் மட்டும்தான் பொது 271, மற்ற எல்லாத்துக்கும் 233 படிவம் 6 பிரதிகளில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கொஞ்சம் படிச்சுட்டோம். சரியா? ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். சரி, நாங்கள் தொடர்ந்து நிதி ஒழுங்கு விதி 68 இருந்து பேசுவோம். இப்போ இந்த விடயத்தில் சொல்லப்படுகிற விடயம் என்னென்றால், ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் ரேஞ்சுக்குள்ளே இருக்க வேணும், அதாவது அதனுடைய சுற்றெல்லைக்குள்ளே இருக்க வேணும். ஆனால் இப்போ இருக்கிற கருத்திட்டம், செலவு உடைய வகுப்பு, செலவு இனங்கள் அல்ல கட்டுப்படுத்திய இனங்கள் என்பவற்றோடு பொருந்தி கொள்ள முடியாமல் ஏதாவது ஒரு செலவு செய்ய வேண்டியதாக இருந்தால் அது இப்போ இருக்கிற நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளே பொருந்த வேணும். அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ரேஞ்சுக்குள்ளே, ரேஞ்ச் என்று சொல்வது அந்த சுற்றெல்லைக்குள்ளே இருக்குது. ஆனால் எந்த ஒரு கருத்திட்டத்துக்குள்ளேயோ அல்லது செலவு உடைய வகுப்பு இனங்கள் என்பவற்றுக்குள்ளே கொண்டு போய் அதை பொருத்த முடியாமல் இருக்குது. ஏதோ ஒரு கருத்திட்டத்துக்குள்ளே பொருத்தணும். அந்த கருத்திட்டத்துக்குள்ளே பொருத்துறதாக இருந்தால் ஒரு கருத்திட்டத்தின் கீழ் இருக்கிற செலவு உடைய வகுப்பு, செலவு உடைய கட்டுப்படுத்திய இனங்கள் என்பவற்றோடு பொருந்தாமல் இருந்தால் அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் இருந்து ஒரு சேமிப்பை எடுக்கக்கூடியதாக இருக்குமாக இருந்தால், ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் வேற ஒரு கருத்திட்டத்தில் இருந்தோ அல்லது செலவு விடயங்கள் இனங்கள் என்பவற்றுக்கு கீழே போதிய அளவில் சேமிப்புகள் இருக்குமாக இருந்தால் அந்த சேமிப்பை அங்கே இருந்து எடுத்து புதுசாக ஒரு கருத்திட்டத்தை செலவு உடைய வகுப்பு, செலவு உடைய விவரம், இனங்களை உருவாக்கிட்டு அதுக்கு பதில் அவற்றுக்கு அந்த ஏற்பாட்டை செய்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். 65(2) ரோமன் இலக்கத்தில் 3வது பிரிவில் சொல்லப்பட்டது இந்த விடயம்தான். இதுவும் ஒரு வகை மாற்றம் தான். இப்போ ஏற்கனவே இருக்கிற நிகழ்ச்சி திட்டத்துக்கு உள்ளதான் நாங்கள் புதுசாக ஒரு கருத்திட்டத்தை, அந்த கருத்திட்டத்தின் கீழான செலவு உடைய வகுப்பு, செலவு உடைய விவரம், இனங்கள் என்பவற்றை உருவாக்க போகிறோம். இதுக்கு அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் இருக்கிற வேறு கருத்திட்டங்கள்லையோ ஒரு கருத்திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய செலவு விவரங்களுக்குள்ள அல்லது செலவு இனங்கள், செலவு உடைய வகுப்புகள் இவற்றுக்கு கீழே இருந்து நாங்கள் அதுக்குரிய ஏற்பாட்டை செய்வதற்குரிய சேமிப்பை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி அந்த சேமிப்பை பெறக்கூடியதாக இருந்தால் தான் உருவாக்கலாம். இப்போ வேறு விதமாக காசு வராது. ஏற்கனவே நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்துட்டோம். அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்குரிய மொத்த தொகையில மாற்றம் வராது. விளங்குதானே? நிகழ்ச்சி திட்டத்தின் மொத்த தொகையில மாற்றம் வராது. அது எங்கேயோ ஒரு கருத்திட்டத்தில் இருந்து கொஞ்சத்தை எடுத்து கொண்டு வந்து புது கருத்திட்டத்துக்கு போட போகிறோம். இதுதான் விஷயம். அப்ப இவ்வாறு உருவாக்கப்படுகிறது. 65, 66 நிதி ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக என்று சொல்லப்பட்டால் அதில் சொல்லப்பட்ட வகை மாற்றம் செய்கின்ற நடைமுறைகளுக்கு அமைவாக இதை செய்யலாம். இப்போ புதிய கருத்திட்டங்கள், செலவு உடைய வகுப்புகள், செலவு உடைய விவரங்கள், இனங்களை உருவாக்குவது தொடர்பான 2 நிபந்தனைகளும் அதை உருவாக்கும் போது கருத்தில் கொள்ளக்கூடிய 2 நிபந்தனைகளாக இவை இருக்குது. அதை சொல்றதுக்காக தான் இப்படி திருப்பி அதை சொல்லிக் கொண்டு வர. சரிதானே? அப்போ கருதப்படுகின்ற செலவினம் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் சுற்றெல்லைக்குள் இருந்து, ஆனால் தற்போது காணப்படுகின்ற கருத்திட்டம், செலவு உடைய வகுப்புகள், இனங்கள் என்பவற்றுடன் பொருந்தாது இருத்தல் ஒரு சந்தர்ப்பம், ஒரு கண்டிஷன். அத்துடன் 2ல் ஒன்று இருந்தால் காரணம் இல்லை, 2 கண்டிஷனும் இருக்கணும். அத்துடன் அத்தகைய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்ள அல்லது வேறு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ், அது தலைப்புகளை ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் இருக்கலாம் தானே, அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் அல்லது வேறு நிகழ்ச்சி திட்டத்தில் உள்ள கருத்திட்டங்கள், செலவு விடயங்கள், இனங்கள் என்பவற்றின் கீழ் நிச்சயமாக போதிய சேமிப்புகள் காணப்பட வேண்டும். இவ்வாறு காணப்பட்டால் நாங்கள் புதிய கருத்திட்டங்கள், செலவு விடய வகுப்புகள், இனங்களை உருவாக்கி கொள்ள முடியும்.
நிதி ஒழுங்கு விதி 65, 66 நிபந்தனைகளுக்கு அமைவாக அது உருவாக்கப்படும். அப்போ 2 விடயமும் இப்போ எங்களுக்கு விளங்கிடுது. முதலாவது, இப்போ இருக்கிற எதுக்குள்ளேயும் அதை பொறுத்த இல்லாமல் இருக்க வேணும். 2வது, அந்த செலவின தலைப்பின் கீழே அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளேயோ அல்லது வேறு நிகழ்ச்சி திட்டங்கள்லையோ புதிய கருத்திட்டம், செலவுடைய வகுப்பு, செலவுடைய விவரம், இடங்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய சேமிப்பு காணப்பட வேணும். சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் உருவாக்குவதற்கு யாருடைய அனுமதி பெற வேணும்? புதிய கருத்திட்டங்களை உருவாக்குவதாக இருந்தால் திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி செயலாளரால் அதிகாரம் அளித்த ஒருவர், திரைசேரி பிரதி செயலாளர் ஆகியோருடைய அனுமதி வேணும். புதிய செலவுடைய வகுப்புகளை உருவாக்குவதாக இருந்தால் அப்போதும் அவர்களுடைய அனுமதி தான் வேணும். சரிதானே? புதிய கருத்திட்டங்களை உருவாக்குவதற்கு, புதிய செலவுடைய வகுப்புகளை உருவாக்குவதற்கு, புதிய இனங்களை உருவாக்குவதற்கு, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் மூலதனமாக இருந்தால் அப்போதும் திரைசேரியினுடைய அனுமதி தான் வேணும். திரைசேரி செயலாளர், திரைசேரி பிரதி செயலாளர் அல்லது திரைசேரி செயலாளரால் அதிகாரம் அளித்த உத்தியோகத்தர். மீண்டு வரும் செலவினத்தை உருவாக்குகிற போது மட்டும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய அனுமதியை பெறலாம். இங்க பாருங்க, படிவம் பொது 271 அது நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில் மாற்றமாக இருந்தால், அங்கே ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் மீதி இருந்து அதை இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு கொண்டு வரலாம் என்று படித்திருக்கிறோம். அப்படியாக இருந்தால் பொது 271 அல்லது பொது 233 டிசம்பர் மாதம் 31 முன்பாக 6 பிரதிகளில் விண்ணப்பிக்கப்பட வேண்டும். ஏன் பொது 271 இங்கே பாவிக்கிறோம் என்று விளங்குது தானே? ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த கருத்திட்டத்தை உண்டாக்க போகிறோம். ஆனால் அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் சேமிப்பில்லை, அதே தலைப்பின் கீழ் உள்ள வேறொரு நிகழ்ச்சி திட்டத்தில் தான் சேமிப்பு இருக்கின்றா. நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில் மாற்றம் செய்யும் போது ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் மீண்டெழுஞ்செலவினத்தில் மீதி காணப்பட்டு அது இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன செலவினத்துக்கோ மீண்டெழுஞ்செலவினத்துக்கோ கொண்டு வருவதாக இருந்தால் அதற்குரிய அனுமதி பொது 271 பெற வேணும். அதுக்கு பிறகு கருத்திட்டங்கள், உபகருத்திட்டங்கள், செலவு வகுதிகள், செலவு விடயங்கள் என்பவற்றுக்கு பொது 233 அனுமதி பெறுகிறோம். நாங்கள் முதல் பார்க்குற போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த விடயங்கள் கூட இப்போது எங்களுக்கு கொஞ்சம் விளங்கு கொண்டோம். சரிதானே? அடுத்தது அதிகாரம் பெறாத மிகைகள். சுருக்கமாக சொன்னால் இந்த அதிகாரம் பெறாத மிகைகள் என்று சொல்றது, செய்யப்பட்ட ஏற்பாட்டிலும் மிகையாக செலவு செய்யப்பட்டார் அவை அதிகாரம் பெறாத மிகைகள் என்று சொல்லப்படும். முன்கூட்டியே அதிகாரத்தை பெறாமல், இங்கு அதிகாரம் என்பது கட்டுநிதி அதிகாரம் என்கிற பொருள் படம். கட்டுநிதி அதிகாரம் என்றால் என்ன என்ற நிதி ஒழுங்கு விதி 90 வச்சு கலை. சரிதானே? இப்போ இங்கே உரிய முற்பட்ட அதிகாரத்தை பெறாமல் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் செலவு மீறப்பட்டிருந்தால் அது ஒதுக்கீட்டு கணக்கில் காட்டப்படுவதோடு அந்நிகழ்ச்சி திட்டத்தின் மீதான அதிகாரம் அளிக்கப்படாத மிகை கணிக்கப்பட வேண்டும். எவ்வளவு அதிகாரம் இல்லாமல் செலவழிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி அது அரசாங்க கணக்குகள் குழுவால் நுணுக்கமாக ஆராய்வு செய்யப்படும். அரசாங்க கணக்குகள் குழுவை பற்றி படிச்சிட்டோம். சரிதானே? நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் பேரில் செலவிடப்பட்டுள்ளது, அந்த மிகை ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்காக செலவிடப்பட்டுள்ளது, அதை தாங்கள் நுணுக்கமாக ஆய்வு செய்துள்ளோம் என அரசாங்க கணக்கு குழு அதை அறிவிக்கின்ற போது அந்த மிகையை, அவ்வாறு செய்யப்பட்ட மிகையை அடுத்த ஆண்டு ஈடு செய்வதற்கு பாராளுமன்றத்தினால தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்த ஆண்டின் டிசம்பர் 31 முன்பாக அந்த செலவை ஈடு செய்வதற்காக கணக்குகளில் அதை உள்ளடக்கி சீர் செய்வதற்காக பாராளுமன்றத்தினுடைய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட வேண்டும். அது ஒரு குறைநிரப்பு தீர்மானமாக அல்ல அடுத்த ஆண்டுக்குரிய ஏற்பாடுகளில் செய்யப்படுகிற ஒரு தீர்மானமாக இருக்கும், பாராளுமன்றத்தின் தீர்மானமாக இருக்கும். அப்போது அதிகாரம் பெறாத மிகைகள் நிகழ்ச்சி திட்டத்துக்கு கீழே வரும், கருத்திட்டத்துக்கு கீழே வரும், செலவு விடைய வகுப்பு கீழ் வரும்,
என்ன மெக்கானிக் பாடிடலாம். ஓகே, ஒரு நிகழ்ச்சி திட்டம், அதுக்கு கீழே ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் மொத்த தொகை, அதில் ஒரு கருத்திட்டம், செலவு உடைய வகுப்பு, கட்டுப்படுத்திய இனம் ஒன்றின் கீழ் மிகை காணப்படுமாக இருந்தால் அந்த மிகை எப்படி கையாளப்பட வேணும் என்று சொல்லி ரெண்டாவது சொல்லப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இது எல்லாம் ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளே தான் இருக்கும், சரிதான். அப்போ அது எவ்வாறு அது கையாளப்பட வேண்டும், அதற்கான அதிகாரம் உரிய அதிகாரியால் வகை மாற்ற அடிப்படையில் வழங்கப்படலாம். ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு உள்ள கருத்திட்டங்களுக்குள்ள வேறுபாடு காணப்படுகிற போது அதில் வேறு ஒரு கருத்திட்டம் அல்லது செலவுடைய வகுப்பு, கட்டுப்படுத்திய இனம் என்பவற்றின் கீழ் மிகை காணப்படுகிற போது அதை வகை மாற்றத்தின் மூலமாக அதை சீர் செய்யலாம், சரிதான். இது அந்த ஆண்டு முடிவடைவதற்கு முன்பாக அந்த விடயத்தை செய்யலாம். சில வேளைகளில் திரைசேரி ஏடுகள் மூடப்படுவதற்கு முன்பாக மிக கண்டுபிடிக்கப்படுது. ஆண்டு முடிஞ்சது, ஆனால் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பாக அது கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒரு கட்டுப்படுத்திய இனத்தின் கீழ் மிகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால் இப்படி நடக்கிறது. சில வேளையில் அலோகேஷன் இல்லாமல் செலவு நடந்துடும், வேறு ஒன்றுக்கு உரிய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், அதை எடுத்து வச்சுக்கொண்டு செலவை செய்திருவோம், சரிதானே. அப்படியான சந்தர்ப்பங்களில் மீண்டு வரும் செலவினமாக இருந்தால் அந்த இனங்களுக்கு இடையில் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதனை அதிகாரம் அளித்து செய்யலாம், சரிதான். அவ்வாறு மிகைகளை மேவுவதற்கான விண்ணப்பங்கள் திரைசேரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இதுக்குள்ள சின்ன சின்ன கேள்வி இருக்குது, அதான் மேலோட்டமாக சொல்லிக்கொண்டு போகிறேன். மிகைகளை மேவுவதற்கான தளவு அங்கீகாரம் என்றால் பின்னர் பெறப்படுகிறது. என்ன, ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்த்து செய்துட்டு பிறகு அனுமதியை பெறுகிறது. தளவு அங்கீகாரம் பெறுவதற்காக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகள் இந்த ஈனா பகுதியில் இருக்கு. முதலே அதிகாரம் பெறாமைக்கு திருப்திகரமான காரணம் காட்ட வேணும், அந்த கருத்திட்டத்துக்கு கீழே சேமிப்பு இருக்க வேணும், 65 சொல்லப்பட்டபடி வகை மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும், நிதி ஒழுங்கு விதி 65 தேவைகள் திருப்திப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் அவர்களுக்கான வகை மாற்ற அங்கீகாரத்தை வழங்கலாம். இப்போ இந்த பகுதி மீண்டு வரும் செலவின கருத்திட்டத்தில் ஒரு மிகை ஏற்படும் போது அதை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் அதிகாரம் அளிக்கலாம். மிகைகளை மேவுவதற்கான விண்ணப்பம் திரைசேரிக்கு அனுப்ப வேணும், தளவு அங்கீகாரம் பெறுவதற்கு அனுப்ப வேணும், அதில் இந்த விடயங்கள் உள்ளடக்கி இருக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதிகள் தொடர்பில் நீங்கள் அதிகம் கவனம் எடுக்க வேண்டாம். ஆனால் நான் சொல்லுகிறது இந்த 68 வரையிலான பகுதிகள் பார்ப்போம், சரிதானே. 67, 68, 65 இருந்து அந்த பகுதியை பாருங்க. 69 முற்பட்ட அதிகாரம் பெறாத மிகைகள் அல்லது அதிகாரம் பெறாத மிகைகள் என்றால் என்ன? இந்த அதிகாரம் பெறாத மிகைகளை 2 வகையாக்கலாம். ஒன்று நிகழ்ச்சி திட்டங்களானவை. ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் வருகிற போது அதுக்குள்ள சீர் செய்ய முடியாமல் வேறு ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு போக வேண்டி இருக்குமாக இருந்தால் அது பாராளுமன்ற பொது கணக்குகள் குழுவினுடைய பரிசீலனைக்கு போயிடும். ஆனால் ஒரு கருத்திட்டத்துக்கு உள்ள அல்லது செலவு உடையத்துக்குள்ளே அப்படி இருக்குமாக இருந்தால் அதை வகை மாற்றத்துக்குள்ளே செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு மீண்டு வரும் செலவினத்துக்கான இவ்வாறான வகை மாற்றம் ஒன்றை செய்கிற போது தளவு அங்கீகாரம் பெறுவதற்காக 3 நிபந்தனைகள் இருக்குது, அதை ஈடு செய்ய வேண்டும், சரி. பதவிகள் ஒன்றை உருவாக்குவதற்கான வழிமுறை என்ன? நிதி ஒழுங்கு விதி 71 சொல்லப்பட்டிருக்கிற நடவடிக்கை முறையை பின்பற்றி பதவிகளை உருவாக்கலாம். ஆனால் கடந்து சென்ற ஒரு திகதிக்கு பதவியை உருவாக்க முடியாது. முன் சென்ற ஆண்டுகளை உள்ளடக்கும் வகையில் பதவியதையும் உருவாக்க முடியாது. நிதி ஒழுங்கு விதி 70 இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சின்ன விஷயம், சரிதானே. 71 பலருக்கும் அறிமுகமான ஒரு விடயம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல பின்வருவனவற்றுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி 8 அதிகாரம் படித்தோம், அதில் இதுவும் உண்டு. பதவிகள், பதவி அணி, வேதன அளவு திட்டம் போன்றவற்றை அனுமதிப்பதற்கு புதிதான பதவிகள், பதவி அணிகள், வேதன அளவு திட்டம். இப்போ இதில் சொல்லப்படையக்குள்ள இது ஒரு தலைப்பும் இல்லாத மாதிரி, என்ன சரியா தலைப்பு போட இல்லையே என்று சொல்லி இருக்கும். ஆனால் இந்த பகுதி 65 தொடர்ச்சி என்று விளங்கினால் எங்களுக்கு அந்த குழப்பம் வராது. 65 2 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியை தான் நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு அந்த பிரச்சனை வராது.
பாருங்க இந்த பகுதியை, தாபனம் ஒன்றின் பதவி அணியில் மாற்றங்கள் செய்வதையும் வேதன அளவு திட்டங்கள் போன்றவற்றை மாற்றி அமைப்பதையும் அங்கீகரிப்பதற்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரம் யாருக்கு உண்டு? திரைசேரிக்கு உண்டு. அப்போ தாவனம் ஒன்றின் பதவி அணியில் மாற்றங்கள் செய்வது, வேதன அளவு திட்டங்கள் போன்றவற்றை மாற்றி அமைப்பதை அங்கீகரிப்பதற்கான அதிகாரம் என்பதைத்தான் நாங்கள் 71 விளக்கமாக பார்க்கிறோம். சரிதானே? அப்போ 71 நாங்கள் சொல்லுகிறோம் என்னென்ன விடயங்களுக்கு திரைசேரியினுடைய அங்கீகாரம் பெறப்பட வேண்டும். பதவி அணி, பதவிகள், வேதன அளவு திட்டம் போன்றவற்றை மாற்றி அமைப்பதற்கான திரைசேரியின் அங்கீகாரம் பெறுதல் என்பதுதான் இங்கே விடயம். சரிதானே? சம்பந்தப்பட்ட பதவியினருக்கு எந்த ஏற்பாட்டிலிருந்து அல்லது எந்த நிதியத்திலிருந்து வேதனம் வழங்கப்பட்டாலும் அதை பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை. கீழ்வரும் விடயங்கள் திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி பிரதி செயலாளருடைய முற்பட்ட அதிகாரத்தை பெற வேண்டியதாக இருக்கு. சம்பந்தப்பட்ட பதவியினருக்கு எந்த ஏற்பாடு அல்லது எந்த நிதியத்திலிருந்து கொடுப்பனவு செய்யப்படுகிறதோ அல்லது அந்த ஏற்பாட்டினுடைய நிதி மூலம் எதுவாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. தான் சுருக்கம். சரிதானே? அப்போ எந்த காசுல இருந்து நீங்கள் சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்லை. கீழே இருக்கிற விஷயங்கள் 6 விடயங்களை நீங்கள் மாற்ற வேணுமாக இருந்தால் திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி பிரதி செயலாளருடைய சம்மதம் பெற வேண்டும். அவர்கள் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளரின் சம்மதத்தை பெறுவார்கள். இது இப்போ கையளிப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி பிரதி செயலாளருடைய சார்பாக முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகம் MSDG என்று சொல்லுவாங்க, MSD என்று சொல்லுவாங்க, அவர்கள்லாம் அதை செய்கிறது. ஆனால் நாங்கள் அதை எழுத தேவையில்லை, எங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்லுவோம். முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இங்கே திரைசேரி சார்பாக இந்த விடயத்தை கையாளுகிறார். அதுபோல பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளருடைய சார்பாக தாபன பணிப்பாளர் நாயகம் இந்த விடயத்தை கையாளுகிறார். சம்பளத்தை படிக்க நீங்கள் படிக்கிறீங்க. அங்கே நிதி அமைச்சம் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சம் என்று சொல்லப்பட்டாலும் நிதி அமைச்சின் சார்பாக முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகம், அதுபோல பொது நிர்வாக அமைச்சின் சார்பாக தாபன பணிப்பாளர் நாயகம் அவர்களெல்லாம் அந்த விடயங்களை கையாளுபவர்களாக இருக்கிறார்கள். இது நாங்கள் சும்மா எங்களுக்கு ஒரு தெளிவுக்காக சொல்லுகிறோம். இதில் இருக்கிற மாதிரி சொல்லணும். சரிதானே? எவ்வாறு எந்த நிதியத்திலிருந்து வேதனம் வழங்கப்பட்டாலும் கூட கீழ்வரும் விடயங்களுக்கு பிரதி செயலாளர், திரைசேரியின் பிரதி செயலாளர் அல்லது திரைசேரி செயலாளருடைய முற்பட்ட அதிகாரத்தை பெறுதல் அவசியம். அவர்கள் திரைசேரி செயலாளர் அல்லது பிரதி செயலாளர் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளரின் சம்மதத்தினை பெறுவார்கள். பதவியின் பெயரை மாற்றுதல், புதிய பதவிகளை உருவாக்குதல், பதவிகளின் தரங்களை வகுத்தல். இந்த பதவிகளின் தரங்களை வகுக்கிறது முந்தி வேறமாக இருந்தது, பிறகு அது மாற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு இலங்கை நிர்வாக சேவையில் முதல் தரம் 2, 2, 2, 1 அப்படிதான் இருக்கும். 3, 2 என்று இருக்குது இளமும். சரிதானே? அப்போ இலங்கை நிர்வாக சேவை ரோமன் லக்கத்தில் 2 போட்டு பிறகு திருப்பி 2 என்று போட்டிருப்பார். அப்போ அது பின்னர் 3, 2 என்று சொல்லி மாற்றப்படுது. முந்தி இப்படி தான் போடுற கிரேட் 2 பேருந்து ஒரு கோடு போட்டு 2, 2 என்று சொல்லி போட்டு வைப்பார். பிறகு அவர் அடுத்த ப்ரொமோஷன் வரைகளில் 2, 1க்கு வருவார். அதுக்கு பிறகு அவர் 1க்கு வருவார். இப்படித்தான் முதல் இருந்தது. அந்த தரங்களை மாற்றுறது, தரங்களை வகுத்தமைத்தல் அல்லது மாற்றுறது அது திரைசேரி என்ற சம்மதத்தோடு தான் செய்யப்பட வேண்டும். பதவிகளின் தரங்களை வகுத்தல், அதிகாரம் அளித்த பதவிக்கு சேர்ப்புகளை செய்தல், ஆட்சேர்ப்பு செய்கிறது. அனுமதி அளிக்கப்பட்ட பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்கிறது. சரிதானே? அடுத்தது புதிய சம்பள அளவு திட்டங்களை உருவாக்குவது அல்லது ஏற்கனவே இருக்கிற சம்பள அளவு திட்டங்களை மாற்றி அமைக்கிறது. புதிய சம்பள அளவு திட்டங்களை உருவாக்குறது அல்லது ஏற்கனவே இருக்கிற சம்பள அளவு திட்டங்களை மாற்றி அமைக்கிறது. தற்காலிக பணியாளர்களை நிரந்தர பதவி அணியில் சேர்த்துக்கொள்வது, இந்த மாதிரியான விடயங்களுக்கு சம்மதம் பெறப்பட வேண்டும். திரைசேரியினுடைய சம்மதம் பெறப்பட வேண்டும். அப்போ இது ஒரு தனியான கேள்வியை கேட்கிறார். அப்போ இந்த விடயங்களில்
தேவையான முன் அதிகாரத்தை பெறாமல், இவற்றில் மாற்றம் செய்தல் தொடர்பாக முன் அதிகாரத்தை பெறாமல் இதே திணைக்களத்தினுடைய வரைவு மதிப்பீடுகளில் மேற்படி விடயங்களின் மாற்றங்கள் எதையும் சேர்க்கக்கூடாது. இப்போ பதவி பேரை மாற்றுறது, சம்பளத்தின் அளவுகளை மாற்றுறது, இந்த மாதிரியான விடயங்களை அதில் சேர்க்கக்கூடாது. பதவி பெயர் மாற்றுறதும் அங்கே வரும். நீங்கள் ஏன் விரிவான பதவியினர் அட்டவணைக்குள்ள அதை போட வேணும்? அப்போ சம்பந்தப்பட்ட அமைச்சு திணைக்களத்தின் வாக்கு விவரத்துக்கு கீழே பொருத்தமான நிதி ஏற்பாடு கிடைச்சால்தான் அந்த அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த வேணும். அந்த அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த வேணும். திரைசேரி அதிகாரம் வழங்கிட்டுது, ஆனால் நிதி ஏற்பாடு இல்லாவிட்டால் இந்த விடயங்களை செய்யக்கூடாது. இப்போ ஆட்சேர்ப்பு செய்வதற்கு திரைசேரியின் சம்மதம் பெறப்பட்டாச்சு, ஆனால் ஆட்சேர்ப்பு செய்வதற்குரிய நிதி ஏற்பாடு செய்யப்படாமல் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடாது. இவ்வாறு வழங்கப்படுகிற அதிகாரம் பொது நிர்வாக அமைச்சு செயலாளருக்கும் கணக்காய்வாளர் அதிபதிக்கும் பிரதிகளோடு அனுப்பப்படும். இப்போ நாங்கள் வளமையாக இதை படிக்கிறாங்க என்ன செய்யறோன்னா, இதை மேல் துண்டை மட்டும் படிச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிடுறது. புதிதான பதவிகள், பதவி அணிகள், வேதன அளவு திட்டம் அல்லது பதவி அணி வேதன அளவு திட்டம் என்பவற்றில் செய்யப்படுகிற மாற்றங்கள் தொடர்பில் நிதி ஒழுங்கு விதிகளில் காணப்படுகிற ஏற்பாடுகள் என்று கேட்கப்பட்ட 4 விஷயத்தையும் நாங்கள் சொல்லுவோம். பதவிகள், பதவி அணி, வேதன அளவு திட்டம் போன்ற விடயங்கள் தொடர்பில் மாற்றங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக நிதி ஒழுங்கு விதிகளில் காணப்படுகிற ஏற்பாடுகளை சொல்லுங்க என்று சொல்லி நேரடியாக கேட்கலாம். கதையை சொல்லி போட்டு கேட்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்லுறேன், நீங்கள் அந்த கதைக்கு மயங்க தேவையில்லை. இதுதான் விடயம். சில வேளை இல்லை நான் எனது, என்னுடைய, எங்களுடையது, எங்கள் எல்லாம் போட வேண்டி வரும். அவ்வளவுதான். சரிதானே? அது அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி விஷயம் ஒன்றுதான். அப்ப முதலாவது நாங்கள் சொல்லுகிறோம், குறிப்பிட்ட பதவி அணியினருக்கு எந்த ஏற்பாடு அல்லது எந்த நிதியத்திலிருந்து கொடுப்பனவு செய்யப்படுகிறதோ அந்த நிதியத்தின் மூலம் எதுவாக இருந்தாலும் கீழ்வரும் விடயங்களில் திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி பிரதி செயலாளரின் முற்பட்ட அதிகாரத்தை பெறுதல் அவசியம். திரைசேரி செயலாளர் அல்லது பிரதி செயலாளர் பொது நிர்வாகத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளருடைய சம்மதத்தை பெறுவார். இதுக்கு பிறகு அதனுடைய முதலாவது 2வது பகுதியாக சொல்ல போகிறோம். இந்த 6 விடயங்கள் தொடர்பாகவும் அவர் சம்மதத்தை பெறவும். பதவி பெயர் மாற்றுதல், புதிய பதவியை உருவாக்குதல், பதவிகளின் தரங்களை வகுத்தல், அதிகாரம் அளித்த பதவி அணிக்கு ஆட்சேர்ப்புகளை செய்தல், புதிய வீதங்கள், வேதன அளவு திட்டங்கள், கூலிகள், படிகளை உருவாக்குதல் அல்லது ஏற்கனவே உள்ளவற்றை திருத்தி அமைத்தல், தற்காலிக பணியாளரை நிரந்தர பதவி அணியில் சேர்த்துக் கொள்ளுதல் என்பவற்றுக்கு சம்மதம் பெறப்பட வேண்டும். 2வது பெரிய விஷயமா சொல்லுகிறோம், தேவையான அதிகாரத்தை பெறாமல் திணைக்களங்கள் தங்களுடைய வரைவு மதிப்பீடுகளில் இந்த விடயங்கள் தொடர்பில் எந்த மாற்றங்களையும் செய்யக்கூடாது. தேவையான அதிகாரத்தை பெறாமல் திணைக்களங்கள் தங்களுடைய வரைவு மதிப்பீட்டில் எந்த மாற்றங்களையும் செய்யக்கூடாது. இந்த விடயங்களை புகுத்தக்கூடாது. 3வது, அதிகாரம் செயல்வரை கொடுக்கும் போது, அந்த அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் போது சம்பந்தப்பட்ட அமைச்சு திணைக்களத்தின் வாக்கு பணத்தில் பொருத்தமான நிதி ஏற்பாடு கிடைக்க பெற்றால் மட்டும்தான் அதை செய்ய வேண்டும். காசு இல்லாமல் இந்த வேலையை செய்து போடக்கூடாது. இவ்வாறு அதிகாரம் அளிக்கும் போது அதன் பிரதிகள் பொது நிர்வாக அமைச்சு செயலாளருக்கும் கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் அனுப்பப்படும். இதை யார் அனுப்புவாங்க? திரைசேரியர். இதுல இருக்கிற இந்த குறிப்புகள் சம்பந்தமா அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. சரிதானே? நாங்கள் 65 பார்த்த இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு, மொத்த செலவு மதிப்பீடுகளை திருத்தி அமைத்த. ஏற்கனவே ஒரு செலவு மதிப்பீடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு அந்த செலவு மதிப்பீட்டுக்கு ஆரம்ப அங்கீகாரம், இறுதி அங்கீகாரம் அல்லது 2ம், ஒன்றுக்கு ஆரம்ப அங்கீகாரம் கிடைச்சாலும் சில விஷயங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் சிறிய கருத்துட்டாங்களுக்கு சிலவற்றுக்கு ஆரம்ப அங்கீகாரம், இறுதி அங்கீகாரம் இருக்கும். அவையெல்லாம் சேர்த்து பொது முதலீட்டு நிகழ்ச்சி திட்டத்தில் சேர்த்து அதை கொண்டு போய் ஆண்டு மதிப்பீடுகளில் சேர்த்தாச்சு. இப்போது கருத்திட்டத்தின் மொத்த செலவு மதிப்பீடு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். நான் ஒவ்வொரு ஆண்டுக்கும் 10% மேலதிகமாக சேர்த்து மொத்த மதிப்பீடு
என்ன விலையேற்றத்துக்கும் எதிர்பாராத செலவுக்குமாக 10% இணைக்கப்படும் என்று சொல்லி நிதி ஒழுங்கு விதி 20 வச்சு நாங்கள் அதை பெரிய கதைச்சிட்டோம். நான் திருப்பி சொல்லை. அப்போ இந்த எதிர்பார்க்கப்படுகிற அந்த மொத்த மதிப்பீட்டுக்கு மேலும் செலவினங்கள் அதிகரிக்குமாக இருந்தால் அதிகாரம் இல்லாமல் அந்த செலவினங்களுடைய அளவு அல்லது மொத்த செலவு விஞ்சப்படல் ஆகாது. விஞ்சப்படல் ஆகாது என்ற அதிகாரம் இல்லாமல் விஞ்சக்கூடாது என்றால் அதுக்குரிய கட்டுநிதி அதிகாரம் என்று வச்சுக்கொள்ளுங்களே, காசு கிடைக்கும் என்பதற்கான சம்மதம், இதற்குரிய காசு தரலாம் என்பதற்குரிய சம்மதமாக கட்டுநிதி அதிகாரம் என்று பெயர் வச்சுக்கொள்ளும். சாதாரணமாக அதிகாரம் இல்லாமல் அதை மேற்கொண்டு செலவு செய்ய இயலாது, அதை விஞ்ச இயலாது. இப்போ இங்க செலவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட உடனேயே தேவையான அதிகாரத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும். மேலதிகமாக காசு தருவோம் என்ற சம்மதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேலை ஒன்றின் போது மொத்த செலவு மதிப்பீடுகள் விஞ்சப்படும் என தெரிய வருகின்ற போது அந்த செலவு மதிப்பீட்டின் அதிகரிப்பினை அதிகரிப்பதற்கான அதிகாரம் இது மாற்றப்பட இல்லை. இந்த தொகை இப்படியே தான் இருக்குதா இதுவரைக்கும்? இந்த தொகை இப்போது வந்த 1/2020 அல்லது அதன் பின்னர் வந்த சுற்றறிக்கைகளையோ கூட இந்த பகுதி மாற்றப்படையில்லை, இப்படியே தான் இருக்குது. இதை பார்க்கலாம். 10% வரையிலான அதிகரிப்பு 25,000 ரூபாவை விஞ்சாது தொகை. சில வேளை சதவீதம் கூடினால் அவர் அனுமதிக்கிறார். மொத்த செலவு மதிப்பீட்டில் 10%க்கு மேற்படாத, அதே வேளையில் 25,000 ரூபாய் விஞ்சாத அதிகரிப்புக்கு திணைக்கள தலைவருடைய அங்கீகாரம் பெறப்படலாம். அதாவது கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய 20% அல்லது 500,000 ரூபாவை விஞ்சாத அதிகரிப்புக்கு அமைச்சு செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். 25% 2.5 மில்லியன் அல்லது 25 லட்சம், சரி 2.5 மில்லியன் ரூபாவை விஞ்சாத அதிகரிப்புக்கு துறைசேரி செயலாளர் அல்லது துறைசேரி பிரதி செயலாளருடைய அங்கீகாரம் பெறலாம். 25%க்கு மேற்பட்டதும் 2.5 மில்லியன் ரூபாவுக்கு மேற்படாத அதிகரிப்புக்கு நிதி அமைச்சருடைய அங்கீகாரம் பெறலாம். சதவீதம் மாறுது, ஆனால் தொகை மாறையில் இங்க 25%க்கு மேலே, ஆனால் 2.5 மில்லியன் ரூபாவை விஞ்சாது. 2.5 மில்லியன் ரூபாவுக்கு மிஞ்சின எல்லாத்துக்கும் அமைச்சரவையினோட அங்கீகாரம் பெறப்பட வேண்டும். அது நிதியமைச்சர் கூடாக அமைச்சரவைக்கு சமர்ப்பித்து அங்கே அனுமதி பெறப்படும். இப்போ இங்கே பாருங்க, மொத்த செலவு மதிப்பீடுகள் விஞ்சப்படும் போது மொத்த செலவு மதிப்பீட்டின் அதிகரிப்புக்கான அதிகாரத்தை வழங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய எல்லைகள். இது இப்போதைக்கு இருக்கிறதுக்கு இந்த பெறுமதி குறைவாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிற தொகை. இதில் ஒரு மாற்றமும் இல்லை. கேள்வி செட் பண்ணுறவர் இதுக்குள்ளே தான் கேட்பேன், மாற்றம் வரையத்தானே. அப்போ நீங்கள் இந்த 25,000 ரூபா 10%, 20% 5 லட்சம் ரூபா, 25% 25 லட்சம் ரூபா, 25க்கு மேலே 25 லட்சம் ரூபா, 25 லட்சம் ரூபாவுக்கு விஞ்சிய அதிகரிப்பு. கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், துறைசேரி, நிதியமைச்சர், அமைச்சரவை என்கிற 5 மட்டங்களையும் இந்த தொகையை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். எங்கேயாவது ஒரு புள்ளி தருவதாக கூட இருக்கலாம். ஒரு புள்ளியால் இலங்கை நிர்வாக சேவைக்கு தெரிவு செய்யப்படாதவர்களுக்கு தெரியும் அந்த ஒரு புள்ளின்ற பெறுமதி என்ன என்று. சில வேளை நீங்கள் ஒரு புள்ளி தானே என்று யோசிக்கக்கூடாது. ஒரு புள்ளி அல்ல, 0.5 புள்ளி என்ன பெறுமதி கொண்டது என்று சொல்லி இந்த முறை 42வது ரேங்கில் என்ற புள்ளியை கேட்டால் சொல்லும். வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையில் 42வது ஆளுடைய 42வதுல 2 பேரோ 3 பேர் இருக்கிறதா தகவல் சரியாக தெரியல. அதனால தான் அது 42வது வெற்றிடம் தேவைப்படையில 41ஓட விட்டுட்டாங்க. 42 பேர் தான் வெற்றிடங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தது. 41 ஆக்களை தான் எடுத்திருக்கிறாங்க. 42வது பூர்த்தி செய்யப்படையில உத்தியோகபூர்வம் அல்லாத தகவல் அந்த இடத்துல 2 பேர் அல்லது 3 பேர் இருக்கிறதாக, அப்படி எடுக்கிறதாக இருந்தால் எண்ணிக்கை 44 ஆகிரும் என்பதால் அது பொதுச் சேவையான குழு 41ஓடு நிறுத்தி கொண்டதாக செய்தி. புள்ளிகள் வெளியிட வரைக்கும் தான் தெரியும், அந்த அவருக்கு தான் தெரியும் ஒரு புள்ளின்ற பெறுமதி என்னன்னு.
கவனம். நான் அதாவது தான் எல்லா பகுதியையும் சொல்லுகிறேன், எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட கொஞ்சம் திணிக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் வேற வழி இல்லை, இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் படித்து கொண்டு தான் போப்போம். இனி எஃப்ஆர் தனி பேப்பர் எங்களுக்கு சாய்ஸ் இல்லை. மற்ற எல்லா பரீட்சைகளுக்கும் இல்லாத ஒரு நெருக்கடி இலங்கை நிர்வாக சேவை பரீட்சை கொண்டு அதில் விலக்கி விடுவதற்கு எந்த கேள்வியும் இல்லை, எல்லாம் படிக்கும். நான் இதில் ரெக்கார்டிங்கில் வச்சுக்கொண்ட இன்னொரு விடயம் சொல்லுகிறேன். உங்களுக்கு பிறகை தொடர்பான சில வீடியோக்களை தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு ஆக்கிட்டு நான் உங்களுக்கு தருகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொக்யூமெண்ட் கமிட்டிஸின் ரேஞ்சை மட்டும் இப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில இடங்களில் அந்த ப்ரொக்யூமெண்ட் கமிட்டியின் ரேஞ்ச் ஒன்று சொல்லியிருப்பேன், அவர்கள் கையாளக்கூடிய நிதி எல்லைகள் தொடர்பில் அது மாற்றம் அடைஞ்சிட்டது. அந்த விடயத்தை மட்டும் எடுக்க வேண்டாம். அந்த எல்லைகள் நாங்கள் திரும்ப கதைக்க வேண்டி இருக்கும். இன்னும் சில விடயங்கள் விரிவாக பேச வேண்டும். ஆனால் ஒரு அறிமுகம் அதுக்குள்ளே இருக்குது. அடுத்து வருகிற விடுமுறை நாட்கள், நாளையிலிருந்து உங்களுக்கு ஒரு 4 நாள் விடுமுறை இருக்குது தானே, 5 நாள் என்னுடைய வகுப்பு இல்லை. அந்த நேரம் தயவு செய்து அந்த ப்ரொக்யூமெண்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் அதை தனியாக பட்டியல் படுத்தி ஒரு பிளேலிஸ்ட் ஆகி உங்களுக்கு அந்த இணைப்பை போட்டு விடுவேன். சரி, இப்போ இதை கதைப்போம். இந்த பகுதி பார்த்தாச்சு, பெரிய அளவுக்கு நெருக்கடி இல்லை. முற்பண கணக்கு சம்பந்தமாக அழகாக படித்தாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? அடுத்தது குறைநிரப்பு விண்ணப்பம் சமர்ப்பிக்க வழங்கல் சேவைகள். வழங்கல் சேவைகள் என்பதற்கு நாங்கள் வேறு ஒரு பேர் வச்சிருக்கிறோம், ஒதுக்கீட்டு சட்ட சேவை. எதிர்பாராத சூழ்நிலையில் அல்லது அமைச்சரவை பணிக்கும் போது செலவினம் செய்ய வேண்டிய தேவை ஒன்று திணைக்கள தலைவருக்கு எழுகிறது. அப்போ 2 சந்தர்ப்பங்களில், ஒன்று அந்த செலவினம் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி திட்டம் கருத்திட்டத்தின் அந்த சுற்றெல்லை என்றது ஆங்கிலத்தில் ரேஞ்ச் என்று வச்சுக்கொள்ளுங்க, சுற்றெல்லைக்குள்ள வராது இருக்கும்போது, அல்லது அது நிகழ்ச்சி திட்டம் கருத்திட்டத்தின் சுற்றெல்லைக்குள்ள வருகிறது, ஆனால் வகை மாற்ற நடைமுறையின் மூலமாக உரிய முறையில் அதற்கு உரிய மேவ முடியாத மிகை ஒன்று அதன் மீது உண்டு பண்ணப்படும். அதாவது வகை மாற்றத்தின் மூலம் அந்த அதிகரித்த செலவினத்துக்குரிய நிதியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் மேலதிகமாக தேவையான நிதி ஏற்பாட்டு தொகையை குறிப்பிட்டு திணைக்கள தலைவர் தன்னுடைய அமைச்சு செயலாளருக்கு விண்ணப்பிக்க, அது தொடர்பான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். திணைக்கள தலைவர் இவ்வாறு மேற்கொள்ள வேண்டிய மொத்த செலவு, அதுக்கு தேவையான நிதி ஏற்பாடு, ஏற்கனவே நிதி ஏற்பாடு ஒரு பகுதி இருந்தால் மேலதிகமான தொகையை மட்டும் அந்த அறிக்கை ஒன்றை சம்பந்தப்பட்ட அமைச்சு செயலாளருக்கு கொடுக்கவும். செயலாளர் தன்னுடைய கருத்துரைகளோடு அமைச்சரிடம் கொடுப்பார். அமைச்சர் குறைநிரப்பு மதிப்பீடு ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கருதும் போது அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்தை பெற்று குறைநிரப்பு மதிப்பீடு ஒன்றை தயாரிக்கும்படி, பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு தயாரிக்கும்படி செயலாளருக்கு பணிப்புரை விடுப்பார். அவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டிய குறைநிரப்பு மதிப்பீடு ஒன்றை செயலாளர் தயாரிக்கும் போது மேலதிக நிதி ஏற்பாடு மேலதிக செலவினத்தின் முழு அளவுக்கும் தேவையா, அல்லது அதன் ஒரு பகுதியை சேமிப்புகளில் இருந்து ஈடு செய்ய முடியுமா என்கிற விவரத்தையும் குறைநிரப்பு மதிப்பீட்டில் உள்ளடக்கியதாக திணைக்கள தலைவர் அதனை கொடுக்க வேண்டும். இப்போ அந்த குறைநிரப்பு மதிப்பீட்டை அமைச்சர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஏற்ற வகையில் தேவையான பிரதிகளோடு பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு அமைச்சு செயலாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போது அந்த குறைநிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் அதனால் அதிகாரம் அளிக்கப்படும். ஆனால் அது ஒரு முழுமையான அதிகாரம் அல்ல. நிதி ஒழுங்கு விதி 90 கூறப்பட்டவாறு அதற்கான ஆணைச்சீட்டு வழங்கப்படும் போது அதற்கான நிதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போது பாருங்க, ஒரு குறைநிரப்பு மதிப்பீடு சமர்ப்பிப்பது தொடர்பான ஏற்பாடு அல்லது விண்ணப்பம், குறைநிரப்பு ஏற்பாட்டை பெறுவதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும் பரிமுறை, வழங்கல் சேவையின் மீது குறைநிரப்பு ஏற்பாட்டை பெறுவதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படுகிற படிமுறை. விண்ணப்பத்தில் உள்ளடங்கிற விடயங்களை பிறகு பார்ப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஒரு வழங்கல் சேவைக்காக குறைநிரப்பு ஏற்பாடு
விண்ணப்பம் ஏற்பாடுன்னா விண்ணப்பம், குறைநிரப்பு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படுவதற்கான படிமுறைகள் அல்லது அதற்கான நடவடிக்கைகள். முதலாவது என்ன சொல்லுகிறோம்? எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் அமைச்சரவையின் பணிப்பின் பேரில் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகளின் போது, எதிர்பாராத சூழ்நிலைகளில் அல்லது அமைச்சரவையின் பணிப்பின் பேரில் திணைக்கள தலைவர் செலவினங்களை செய்ய வேண்டிய தேவை எழும். முதலாவது விஷயம் சொல்லிட்டேன். எப்போது இந்த குறைநிரப்பு மதிப்பீட்டுக்கான அந்த விதை உண்டப்படுகிறது என்று பார்க்கணும். எதிர்பாராத சூழ்நிலைகளில் அல்லது அமைச்சரவையின் பணிப்பின் பேரில் திணைக்கள தலைவர் செலவினம் ஒன்றினை செய்ய வேண்டிய தேவை அவருக்கு எழுகிறது. அவ்வாறு தேவை எழுவதோடு அவருடைய நிகழ்ச்சி திட்டம் கருத்திட்டத்தின் சுற்றெல்லையினுள் அது வராமல் இருக்கும் போது, அல்லது நிகழ்ச்சி திட்டம் கருத்திட்டத்தின் சுற்றெல்லையினுள் வந்தாலும் அதற்கு வேண்டிய நிதி ஏற்பாட்டை அவர் பெற்றுக்கொள்ள முடியாமல், அவ்வாறு ஏற்படுகிற செலவினத்தை வகை மாற்றத்தின் மூலமாக அந்த மிகையை மேவ முடியாத சந்தர்ப்பத்தில் அவருக்கு குறைநிரப்பு ஏற்பாட்டை பெறுவதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய தேவை எழுகிறது. சரிதானே? அப்போ இந்த குறைநிரப்பு ஏற்பாட்டை பெறுவதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய தேவை எழுகிற பின்னணி சூழ்நிலையை நாங்கள் அழகாக விளங்கப்படுத்தி சொல்லி போட்டோம். எதிர்பாராத சந்தர்ப்பங்கள்லையோ அல்லது அமைச்சரவை பணிக்கும் போதோ திணைக்கள தலைவர் செலவுகளை செய்ய வேண்டியிருக்கு. அந்த செலவு அவருடைய ப்ரோக்ராம் ப்ரொஜெக்டுக்கு வராவிட்டால் அல்லது ப்ரோக்ராம் ப்ரொஜெக்டுக்கு வருகுது, அந்த செலவுக்குரிய நிதியை ஒரு வகை மாற்றத்தின் மூலமாக அவரால் முழுமையாக அந்த மிகையை ஈடு செய்ய முடியாமல் இருக்கிற நேரத்தில் அவருக்கு குறைநிரப்பு ஏற்பாட்டை பெறுவதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கிற ஒரு சூழ்நிலை ஒன்று தோன்றுகிறது. இப்போ இந்த நேரத்தில் திணைக்கள தலைவர் அந்த சேவையினுடைய தன்மை, அளவு, அவற்றுக்கான மொத்த செலவு, மேலதிகமான நிதி ஏற்பாட்டு தொகை, சேவை என்ன சேவை செய்ய போறார், அது இந்த தன்மை, அளவு, அதுக்கு மொத்த செலவு, மேலதிகமாக அவ்வளவு காசு தேவை, அவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கலாம், மேலதிகமாக தேவையான நிதி என்பவற்றை குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை சம்பந்தப்பட்ட அமைச்சு செயலாளரிடம் கொடுக்க வேண்டும். இது இரண்டாவது. அமைச்சு செயலாளர் அந்த அறிக்கையை தன்னுடைய கருத்துரைகளோடு தன்னுடைய அமைச்சரிடம் சமர்ப்பிப்பார். இது மூன்றாவது கட்டம். அமைச்சர்கிட்ட கொடுத்தாச்சு. அமைச்சர் குறைநிரப்பு மதிப்பீடு ஒன்று சமர்ப்பிக்க வேண்டும் என்று கருதுவாராக இருந்தால் அந்த நோக்கத்துக்காக குறைநிரப்பு மதிப்பீடு ஒன்றை சமர்ப்பிக்க போகிறேன் என்று சொல்லி அவ்வாறு சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெறுவார். இப்போ உங்களுக்கு தெரியும், பொது நிதி மீதான தாக்கம் செலுத்தக்கூடிய எந்த ஒரு பிரேரணை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதாக இருந்தால் அமைச்சர் தான் சமர்ப்பிக்கலாம். அதுவும் அமைச்சரவையின் அங்கீகாரம் பெறப்பட்ட பின்னர் தான் சமர்ப்பிக்கலாம். எங்க சொல்லப்பட்டிருக்குது? அரசியல் அமைப்பின் உறுப்புரை 152 அதை பற்றி சொல்லி இருக்கு. நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம். சரிதானே? அப்போ அமைச்சர் தான் அதை சமர்ப்பிக்கலாம், வேறு யாரும் சமர்ப்பிக்கலாம். குறைநிரப்பு மதிப்பீடு ஒன்று சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அமைச்சர் கருதினால் அதை நேரடியாக சமர்ப்பிக்கலாமோ? அமைச்சரவையின் சம்மதம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்தை அவர் பெற்றுக்கொள்வார். அவ்வாறு பெற்ற பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான குறைநிரப்பு பிரேரணை ஒன்றினை தயாரிக்கும்படி அவர் செயலாளருக்கு பணிப்புரை விடுவார். உத்தேச குறைநிரப்பு மதிப்பீடு நடைமுறையில் உள்ள நிகழ்ச்சி திட்டம் ஒன்று தொடர்புபட்டதாக இருக்குமாக இருந்தால், இப்போது இருக்கிற நிகழ்ச்சி திட்டத்தோடு தொடர்புபட்டதாக இருந்தால் மேலதிக நிதி ஏற்பாடு மேலதிக செலவினத்தின் முழு அளவுக்கும் தேவையா அல்லது மேலதிக செலவின் ஒரு பகுதியை சேமிப்புகளில் இருந்து ஈடு செய்ய முடியுமா என்பதை அறிவிப்பேன். சரிதானே? இப்போ இந்த குறைநிரப்பு மதிப்பீடு அதன்படி ஆக்கப்படும். வகை மாற்ற நடைமுறைகள் முறைப்படி பயன்படுத்த முடியாத சேமிப்புகள் ஏதாவது இருந்தால் அதை அறிவிக்க வேணும். முறைப்படியாக பயன்படுத்த முடியாத சேமிப்புகள் இப்படி இருக்குதான், இதுக்குள்ள கொண்டு வரையிலாமல் இருக்குது என்பதையும் அறிவிக்க வேணும். அதுக்கான காரணங்களோட குறைநிரப்பு மதிப்பீட்டில் தேவையான எண்ணிக்கைக்கு பிரதிகளை தயாரித்து பாராளுமன்றத்துக்கு செயலாளர் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பேன். குறைநிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் நிதி அமைச்சரால் ஆணைச்சீட்டு வழங்கப்படுவதன் மூலமாக அதுக்கான பூரண அதிகாரம் கிடைக்கும். அதாவது குறைநிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் நிறைவேறுவது செலவுக்கு பூரணமான
மதிப்பீட்டை அனுமதியை வழங்கியதாக இருக்காது. அது ஆணைச்சீட்டு வழங்குவதன் மூலமாக இருக்கு. குறைநிரப்பு மதிப்பீட்டின் அமைப்பு எப்படி இருக்க வேணும்? தேறிய தொகை தேவையான மேலதிக நிதி ஏற்பாட்டு தொகையிலிருந்து மாற்றுவதற்கான சேமிப்புகளை கழித்து வருகிற தொகையாக இருக்கும். குறைநிரப்பு மதிப்பீட்டில் நீங்கள் கேட்கின்ற தேறிய தொகை என்பது மேலதிக செலவு தொகையில இருந்து வகை மாற்றம் செய்யக்கூடிய தொகையை கழித்து வாரதா இருக்கும். இது எல்லாம் வேணாம், அப்படியே விட்டுட்டு போ. சரிதானே? விசேட சட்ட சேவை சம்பந்தமா அழகா படிச்சாச்சு. விசேட சட்ட சேவை என்ன, அதுக்கான உதாரணங்கள் என்ன, இதுல இருக்கிறத தூக்கி கொண்டு போய் எல்லாம் பார்த்து அழகா படிச்சுட்டேன். விசேட சட்ட சேவைக்கான மேலதிக நிதி ஏற்பாடு அதுக்குரிய படிவம் துறைசேரி 77 நிதியமைச்சர் கைச்சாத்திட்டு ஆணைப்பத்திரம் வழங்குவதன் மூலமாக மேலதிக விசேட பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணை சீட்டு ஒன்று வழங்கப்படுவதன் மூலமாக அது பெறப்படும். எதிர்பாராத செலவு நிதியம் பற்றியும் அழகா எல்லா பகுதியும் கதைச்சிட்டோம். ஆகவே அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இந்த பகுதியெல்லாம் பார்த்தாச்சு. சரிதானே? ஆணைச்சீட்டுகளை பற்றி 90 கதைப்பம். ஆகவே 5வது பிரிவு இந்த அளவோட முற்று பெற்றது. கொஞ்சம் கடினமான பகுதி உண்மையில 5வது. இந்த வகை மாற்றம் பல பேருக்கு அது விளங்குறதில்லை. வகை மாற்றம் இருந்தாலும் இனி குறைநிரப்பு மதிப்பீடு, வகை மாற்றம், புதிய கருத்திட்டங்களை உருவாக்குதல் போன்ற விடயங்கள் எங்களோட பரிச்சயம் இல்லாதவையும் கொஞ்சம் சிரமப்படுபவையாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இயலுமான அளவுக்கு நாங்கள் அதை எளிமைப்படுத்தி பேசியிருக்கிறோம். இதில் சொல்லப்பட்ட சில விடயங்கள் நேற்று சொல்லியிருந்தாலும் இறுதி பகுதி அது எங்களுடைய ஒளிப்பதிவில் வராமல் போயிட்டு அதை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு சில விடயங்களை சொல்லி இன்றைய செயலமர்வை நிறைவு செய்கிறேன். அரசரை மதிப்பீடுகளில் உள்ளடங்காத அரசாங்கத்தின் வரவுகள் மற்றும் வருமானங்கள் எவை என்று சொல்லி நிதி ஒழுங்கு விதி 82 சொல்லுது. அரசரை மதிப்பீடுகளின் நோக்கத்தில் அரசரை என்பதனுள் உள்ளடங்காத அரசாங்கத்தினுடைய வரவுகள் மற்றும் வருமானங்கள் என்பதாக கீழே இருக்கிற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். முற்பண கணக்கு முயற்சிகளால் கிடைக்கின்றவை லாபம் தவிர முற்பண கணக்கு முயற்சிகளால் கிடைப்பவை. முற்பண கணக்கு முயற்சிகளில் கிடைக்கிற லாபம் அரசரையாக கருதப்படுதாம். அப்போ லாபம் தவிர முற்பண கணக்கு முயற்சிகளில் வேறு வழியில் கிடைச்சால் அது அடங்காது, அரசரை என்பதனால் உள்ளடங்காது. கடன்கள், தற்காலிக கடன்கள் முதலீடுகளின் விற்பனை வழியால் கிடைப்பவை. லாபங்கள் தவிர முதலீடுகளை விற்பனை செய்வதனால கிடைப்பவை. வைப்பு பணம், வைப்பு பணம் என்றது ஏற்கனவே கொடுத்த காசை டிபாசிட் பண்ணி வச்சிருக்கிறது, அதை திருப்பி அரசாங்கத்தின் வரவா அரசரையாக இருக்கக்கூடாது. அதிகாரம் பெற்ற முற்பணங்களை தீர்த்தல், ஏற்கனவே அரசாங்கம் முற்பணம் கொடுத்து அது திருப்பி கொடுக்கப்படமாக இருந்த அரசாங்க ஊழியர்களுக்கான முற்பணம் போன்றவை திருப்பி கொடுக்கிற போது அது அரசரையாக கருதுவது இல்லை. கட்டு நிதி, அனுப்பும் பணம். அதுபோல விசேட சட்டத்தினால தீர்மானிக்கப்பட்டு திரட்டு நிதியத்துக்கு புறம்பாக இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நிதியங்களுக்கான பொறுகைகள். விசேட சட்டத்தால தனியான, அதாவது பாராளுமன்ற நியதி சட்ட நிதியங்கள், அந்த படிச்சமே தேயிலை சக்தி நிதியம், கப்ருக நிதியம், இந்த மாதிரியான நிதியங்கள் இருக்குதானே, லோகோர் சீமாட்டி நிதியம், இந்த மாதிரியான நிதியங்களுக்கு எடுத்து வைக்கிற கண்டு வர காசு அரசரையாக கருதக்கூடாது. நிதி ஒழுங்கு விதி 170 ஏற்பாடு செய்தபடி மேலதிக விதிப்பு கணக்குக்கான வரவுகள். இந்த மேலதிக விதிப்பு கணக்குக்கான வரவுகள் என்பதை பற்றி 170 வரைகளை பார்ப்போம். இப்போதைக்கு அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இப்போ இந்த 8 விடயங்களும் வராது என்று சொல்லி சொன்னேன். அடுத்தது அரசரை மதிப்பீடுகள், அதாவது அரசாங்க வருமான மதிப்பீடுகள். அரசரை மதிப்பீடுகளை எவ்வாறு தலைப்புகளை போடலாம் என்று சொல்லி இதில் போட்டு காட்டப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு அரசரைகள் தொடர்பான அந்த மதிப்பீடுகளை பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி புதுசாக சொல்லித்தாரேன் என்று சொன்னேன். அரசரை மதிப்பீடுகள் எவ்வாறு, இதில் உற்பத்தி செலவினம் மீதான வரி, கூட்டு வருமானம் மீதான வரி, கூட்டல்லாத வருமான வரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வடிவங்கள் மாறிட்டுது. இது நாங்கள் 92ஆம் ஆண்டு இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற அந்த வடிவத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். சரிதானே? இப்போ பாருங்க, இதில் அரசாங்கத்தினுடைய வருமானங்கள் அல்லது அரசரைகளை நாங்கள் அரச வருமானங்களை நாங்கள் வகைப்படுத்துகிறோம். அப்படின்ற அரசரையும் நன்கொடைகளும்
அரச வருமானங்கள் வகைப்படுத்தப்படுது அரசரை மற்றும் நன்கொடை சேர்த்து தான் சொல்கிறோம். நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டை வாசிக்கின்ற தெரியும். அதில் அரசரை மற்றும் நன்கொடைகள். அரசரை என்பதை ரெண்டாக வகைப்படுத்துகிறோம். வரி அரசரைகள், வரி அல்லாத அரசரைகள். அரச வருமானத்தில் வரி வருமானம், வரி அல்லா வருமானம். வரி அரசரை, வரி அல்லாத அரசரைகள். இந்த வரி அரசரைகளினுடைய பகுதிகளை நீங்கள் குறித்து வச்சுக் கொள்ளுங்க. சர்வதேச வியாபாரம் மீதான வரி, அதுக்குள்ள கொஞ்சம் வரிகள் இருக்குது, அது எல்லாம் பாடமாக்கி கொண்டிருக்க வேண்டாம். நாங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் அதுக்குள்ள வருகிறது. சர்வதேச வர்த்தகம் மீதான வரி, சரிதானே? அந்த வகைக்குள்ள இவ்வளவும் இருக்குது. நாங்கள் ஒரு வகை, முதலாவது அதுக்கான வருமான குறியீடு 10.01, குட்டு போட்டு சொல்றேன், 0.1. சரி, அடுத்தது 10.02 உள்ளூர் பொருட்கள் சேவைகள் மீதான வரி. முதலாவது சர்வதேச வியாபாரம் மீதான வரி, இரண்டாவது உள்ளூர் பொருட்கள் சேவைகள் மீதான வரி. (10.03) அனுமதி பத்திர வரிகளும் ஏனையவை. அனுமதி பத்திர வரிகளும் ஏனையவையும். சரியா? அப்ப இது மூன்றாவது வகை, அனுமதி பத்திர வரிகளும் ஏனையவைகளும். நான்காவது வருமானம் லாபம் மீதான வரிகள். வருமான வரி, இப்படியான வரிகள், சரிதானே? வருமானம் லாபம் மீதான வரிகள் 10.4. இங்க 4 வகையான வரி வருமானங்கள் இருக்கு, அல்லது வரி அரசரைகள் இருக்கு. அரசரை ரெண்டா பிரிக்கிறோம், வரி அரசரை, வரி அல்ல அரசரை. வரி அரசரையில சர்வதேச வர்த்தகம் மீதான வரி, உள்நாட்டு பொருட்கள் சேவைகள் மீதான வரி, அடுத்தது அனுமதி பத்திர வரிகள் ஏனையவை, 4வது வருமான லாபங்கள் மீதான வரிகள். அடுத்த கேட்டகரி யாருங்க பார்க்க போறீங்க? வரி அல்லாத வருமானங்கள். மேல வரி வருமானங்கள்ல 4 வகை இருக்குது. வரி அல்லா வருமானங்களை எண்ணிக்கொண்டு வாங்க. அது 10.01, 10.02, 10.03, 10.04 இடையில போடணும். இது பொது தொழில் முயற்சிகளில் இருந்தான வருமானம் 20.1. 20.02 அரசாங்க சொத்துக்களினால் கிடைக்கப்பெற்ற பெறுகைகள். 20.03 விற்பனை வருமானங்கள் கட்டணங்கள். 20.04 சமூக பாதுகாப்பு பங்களிப்புகள். 20.05 நடைமுறை மாற்றல்கள், மத்திய வங்கியின் லாபம், தேசிய லொத்தர் சபை லாபம் போன்றவை. 20.06 மூலதன வருமானங்கள், மூலதன சொத்துக்களை கைவிடுவதனால, வாகனங்கள் போன்றவற்றை விற்பதனால. பழைய வாகனங்கள் மினிஸ்ட்ரியில எல்லாம், டிபார்ட்மெண்ட்ல ஏலத்தில் எல்லாம் விற்பீங்க. சரி, அடுத்தது கொடைகள், வெளிநாட்டு கொடைகள், உள்நாட்டு கொடைகள். அப்போ நாங்கள் அரசரையும் நன்கொடைகள் ஒன்று பார்த்துனாங்க. அரசரையே வரி அரசரை, வரி அல்ல அரசரை என்று பிரிக்கிறோம். அடுத்தது கொடைகள், அதில் வெளிநாட்டு கொடைகள், உள்நாட்டு கொடைகள். இப்போ இவ்வளவு தான் வருமான வகை. அப்போ கேட்கப்படுமாக இருந்தால் உங்கள்கிட்ட அவர்கள் வருமானத்தை பற்றி கேட்கிற போது வருமான தலைப்புகள் என்று கேட்டால், ஆண்டு அரசரை மதிப்பீடுகளினுடைய அமைப்பு இப்போது அந்த நீங்கள் பார்த்ததான் மதிப்பீடு, அது சொன்னீங்கன்னா போதுமானது, சரிதானே? அதில் தலைப்புகள், இனங்கள், உப இனங்கள், அந்த பகுதிகளை எல்லாம் விடுங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க உங்கள்கிட்ட. இப்போது அது நடைமுறையில் இல்லாத விடயம் என்பதனால அந்த பகுதியை விடலாம். இந்த அளவோடு நாங்கள் முதலாவது அத்தியாயத்தை முக்கியமான பகுதிகள் எல்லாவற்றையும் ஓரளவுக்கு பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். மேலோட்டமாக முதலாவது அத்தியாயம் கண்டவுடனே எல்லாருக்குமே இந்த திரட்டு நிதி மீதான செலவினங்கள், ஆண்டு மதிப்பீடுகள் சமர்ப்பிக்கப்படுகின்ற விதங்கள், மீண்டலின் செலவினங்கள், மூலதன செலவினங்கள், அவற்றினுடைய கூறுகள், அவற்றுக்கான குறியீடுகள், அதுபோல நிதியளிப்பு மூலங்கள், ஆண்டு மதிப்பீடு சமர்ப்பிக்கப்படும் போது அதனுடைய வகுப்பீட்டு அலகுகள், அதாவது தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகருத்திட்டம், செலவு உடைய பகுதி, செலவினங்கள் அல்ல கட்டுப்படுத்திய இனங்கள், அவற்றுக்கான குறியீடுகள் என்கிறதோடு அந்த பகுதியை நாங்கள் ஓரளவு எங்களை பார்வையை சுருக்கிக் கொள்கிறது. உண்மையிலேயே மிகவும் ஆழமாக ஆழ்ந்து அகன்று நுணுக்கமாக பார்க்க வேண்டியது முதலாவது. இப்போ இவ்வளவும் படிச்சுட்டோம்,
திரும்ப ஒருக்கா வாசித்து பாருங்கள். நிறைய பகுதி நாங்கள் படிக்காத கிடக்கிற போல இருக்கும். ஆக கடுமையாக பயப்பட வேண்டாம். படித்த அளவுக்கு அந்த அத்தியாயம் போதுமானது. படித்த அவ்வளவையும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை பிரகாசமாக ஆக்கும். சரியா? இந்த அளவில் இந்த முதலாவது அத்தியாயத்தை நிறைவு செய்து ரெக்கார்டு ஓவர் பண்ணுறேன். நான் இன்னொரு பகுதி கதைக்க போகிறேன், லீவாக வேணாம். இது தனியான ரெக்கார்டில் வரட்டும் என்பதற்காக இந்த பகுதியை ஓவர் பண்ணுறேன்.